Okay, welcome back after the tea break. Okay, before the tea break, நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? டீ குடிச்சப்புறம் மறந்துருச்சா? Okay, non-verbal. So there are three areas. One வந்து physical, verbal and the non-verbal. So verbal என்ன இருக்கும்? Sexually colored remarks இருக்கா? அதுவா எப்படி அவங்க மெசேஜஸ் அனுப்புறாங்க? இது மாதிரி எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு வீடியோ பார்த்துட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? That energizes. டீ பிசிக்கலா எனர்ஜைஸ் பண்ணிருந்தாலும் மென்டலா எனர்ஜைஸ் ஆகிறதுக்கு. You are ready to watch a video clip? Okay, அதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் தேவைன்னு இல்லை. ஆனா நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ்டா அதை கவனிக்கிறீங்கன்றது நீங்க சொல்ற ஆன்சர்ல நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகே, எவ்வளோ சினிமா பார்த்தா உங்களுக்கு ஃபேவரட்டான மூவி இல்லைன்னா ஒரு ஹீரோ ஹீரோயினை எப்படி பார்ப்பீங்களோ அது மாதிரி இது பார்க்கணும். ரொம்ப சர்ட்டிலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணலாம். யூ ரெடி? இதே ஆம்பியன்ஸா இல்ல மூவி ஆம்பியன்ஸா? இதே ஆம்பியன்ஸா? லைட் ஆஃப் பண்ணா மூவி ஆம்பியன்ஸ். சார் இருக்கு சார், எஸ்ஹெச்னு இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் 1. You really seem cool. And if anybody does paragraphs, they come up here, just tell them. Seriously, most guys will listen. Just say, dude, hands off. If that guy won't listen, when they got me in, I'll make sure that's the bitch gets out of here. You know what's wrong? That's our DJ. I'm not. So, last thing, totally last thing. Yeah. Is that the music, when normal cases of the high ears, they get a little bit loud in here. So, your customers are going to have a hard time hearing you. You may want to. What? It's even worse. Seriously. It's fucking crazy. I'm going to go change the kites out, okay? Okay. ஹராஸ்மெண்ட் அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றீங்களா? என்ன இருக்கு அதுல? என்ன இருக்கு அதுல? என்ன பண்ணாரு அந்த அந்த மேன்? என்ன பிஹேவ் பண்ணாரு அது சொல்லுங்க. இட்ஸ் ஓகே. சரி, மேன் என்ன பண்ணாரு? நீங்க வரலன்னா நீங்க ஆன்சர் சொல்லலாம், நானே வரேன். அந்த மேன் என்ன பண்ணாரு? சார் வீடியோ நல்லா இருந்துச்சா? வீடியோ நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கா? திரும்ப பார்க்கணும்னா பார்க்கலாம், ரொம்ப எல்லாம் வருத்தப்பட வேணாம். திரும்ப பார்க்கறதுனா பார்க்கலாம். பிசிக்கல் டச் இருக்கு, பட் பிசிக்கல் டச்ங்கிறத கேன் யூ மென்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி வாட் ஹி டிட்? வித்வுட் பர்மிஷன் ஹேரை தான் ரிமூவ் பண்ணாருன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானா? திரும்ப பாக்குறீங்களா? ரொம்ப காதுல போய் விஸ்பரிங்னு சொன்ன, காதுல போய் பக்கத்துல போய் வார்த்தைகள்லாம் ஏதோ சொல்றாரு, அவ்வளவுதானா? நீங்க பேசுறதுக்கு வெக்கப்படுறீங்கன்னா நான் பேச வைக்கலாம் பட மாட்டேன், அவ்வளவுதானா? காதை போயிட்டு லிக் பண்றாரு, பைட் பண்றாரு. கவனிச்சிங்களா அந்த வீடியோவை? காது கிட்ட போய் பேசுறது மட்டும் இல்ல, முடிய தள்ளிட்டு பேசுறது இல்ல, காதை போய் கடிக்கிறாரு, நக்குறாரு, லிக்கிங். பாத்தீங்களா பார்க்கலையா? இப்ப சொன்னதுக்கு அப்புறம் கிளியரா பார்க்கலாம். சார் ஒன் மோர் டைம் சார், ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் வாட்ச் இட். ஓகே, நம்ம சொன்னது அதுல இருக்கா இல்லையான்னு பாருங்க. And if anybody does grab your ass, they come up here, just tell them. Seriously, most guys will listen. Just say, dude, hands off. If that guy won't listen, come and get me, and I'll make sure that's how bitch gets out of here. You know what's up, Mom? That's our DJ. Mama. So, last thing, totally last thing. Yeah. Is that the music, when normal cases of the high ears, it's going to get a little bit loud in here. So, your customers are going to have a hard time hearing you. You may want to. What? நான் இதை விடவும் மோசமா பார்த்திருக்கேன்னு காதல எதையோ சொல்றாரு. அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, காதை எப்படி தொடக்கிறாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களை பார்த்திருக்கீங்களா? குழந்தைங்களுக்கு போய் முத்தம் கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, அது என்ன பண்ணும்? இப்படி தொடச்சிரும். பிகாஸ் தட் பேபி ஆர் த பர்சன் இஸ் நாட் கம்ஃபர்டபிள். கரெக்ட்? ஸோ திஸ் லேடி இஸ் ஆல்சோ நாட் கம்ஃபர்டபிள்.
நீங்க இதை விட நான் வேர்ஸா பார்த்திருக்கேன்னு போய் சொல்றாரு. இட்ஸ் ஓகே. அவங்க கன்சர்ன் இல்லாம அவங்க பக்கத்துல சொன்னேன், ப்ராக்சிமிட்டி பிளேஸ் எ மேஜர் ரோல் அப்படிங்க. See, it is only an emotion. Okay, please understand, it is an emotion. அப்ப அந்த எமோஷனை போய் அவங்க கிட்ட வந்து அப்ராப்ரியேட் பர்சனே கிடையாது. Okay, good. You really seem cool. ஸோ இது ஒரு டிஜேவை பற்றி, ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பார்ட்டியை பற்றி சொல்கிறாரு அவர். அந்த பர்சன் ஒருத்தர் கிராஸ் பண்ணுறாருங்க. அப்புறம் என்ன சொல்கிறாரு, இவர் தான் எங்கள் டிஜே மோமோ ஒரு பேருன்றாரு. ஓகே, ஸோ ஹீ இஸ் ஆல்சோ கன்சர்ன்ட் அபவுட் சரௌண்டிங்ஸ். யார் நோட் பண்ணுறாங்க, யார் வராங்க, யார் பார்க்குறாங்கன்றதையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறாரு. அப்புறம் ரொம்ப க்ளோஸராக போய் முடிய தள்ளிட்டு ஹீ சேயிங் சம்திங் அந்த விஸ்பரிங், காது கிட்ட போய் பேசுறாரு. அதுக்கப்புறம் he is biting and licking, the lady is not comfortable, தொடக்கிறாங்க. this is called a sexual harassment. ஓகே, இப்போ இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது வந்து சொன்னாங்கன்னா நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும், this is what we want you to do. நீங்க பிஹேவ் பண்ணணும்ன்றதை சொல்லவே இல்லை, உங்களுக்கு நடக்கணும்னு அவசியமே இல்லை. வேற யாருக்கு நடந்தாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், எது இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி கேட்கணும். யாராவது வந்து உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா இல்லையாங்கிறத நான் சொல்றேன், உன்னை கைட் பண்றேன், சொல்லி என்ன நடந்ததுன்னு. அதுக்கப்புறமா அவங்கள கைட் பண்ணுங்க. ஓகே, தட் வில் ஒன்லி ஹெல்ப். ஓகே, அப்ப யாரு போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? only a women can complain. அப்போ மேன்க்கெல்லாம் இது நடக்கலையான்னு கேட்குறீங்க. I will tell you one thing. Okay, one sales person, my friend was working in a company. Okay, அவருக்கு ரிப்போர்ட்டிங் வந்து விமன், அவங்க பாஸ் வந்து விமன். 30 people in a team, all are a man. Okay, men battalion அது, reporting to a woman. அப்போ அந்த விமன் எவ்வளோ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா she would have become the boss ன்னு யோசிச்சு பாருங்க இல்லையா? ஒரு 30 man ஈக்குவலன் டு 1 person வந்து ரிப்போர்ட்டிங் பண்றாங்கன்னா அவங்க எவ்வளோ வந்து அந்த அந்த ஆஃபீஸ்ல அவங்களோட ஒர்க்ல கான்ட்ரிபியூட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அந்த பொசிஷனுக்கு வர முடியும். ஓகே, ஸோ திஸ் கம்பெனி வாஸ் ஹோல்டிங் அ மீட்டிங். எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்லையும் மண்டேஸ் ஆர் ஃப்ரைடேஸ் ஆர் த க்ரூஷியல் டேஸ். Monday is a opening day, Friday is a closing day. Okay, week closing என்றதால, அதுவும் இந்த சேல்ஸ் கம்பெனிங்கிறதுனால they had a target to work. ஸோ இந்த மண்டே எப்படி அச்சீவ் பண்ண போறோங்கிறத பேசுவாங்க. இந்த ஃப்ரைடே வரைக்கும் என்ன அச்சீவ் பண்ணீங்க, இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ணீங்க, டார்கெட் டுவர்ட்ஸ் எப்படி மூவ் பண்ணிருக்கீங்கன்றத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் லீட் அகெயின் டு மண்டே. ஸோ யூ ஹாவ் டு chew and you have to come back on Monday. This is how it is. ஸோ the Monday மீட்டிங் போனோம், எல்லாரும் மார்க்கெட்டுக்கு போனோம். All the 30 are standing and the boss and the women is coming and checking. Okay, you're all ready, all set, can we go ahead? So this week are we starting? எல்லாம் கேட்குறாங்க. ஆமா ஆமான்னு பதில் சொல்றாங்க. ஒரு யங்ஸ்டர் வந்து அங்கே நிறைய பேர் யங்ஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு யங்ஸ்டர் மட்டும் அவங்க பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா he is not readyன்னு தோணுது. ஆஸ் பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவர் ரெடியா இல்லை. ஃபிசிக்கலி ரெடியா இருக்காரா, மென்டலி ரெடியா இருக்காரான்னு பார்க்கறதோட அப்பியரன்ஸ்ல அவர் இன்னும் ரெடியா இல்லைங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க போய் கேட்டாங்க, have you shaven your face? மார்னிங் ஷேவ் பண்ணிட்டு வந்தீங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. காலையில் போய் ஷேவ் பண்ணிட்டு வந்தீங்களான்னு. யா மேம் ஐ டெட் அப்படின்னு சொன்னார். அவர் ரொம்ப யங் பர்சன் தானே. ஆமான்னு சொன்னார். நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா, நீங்கள் அந்த பொசிஷனில் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்றதுலாம் எனக்கு தெரியாது, ஆனால் இது நடந்தது. ஓகே, இமேஜின் தட் திஸ் மேன் இஸ் ஸ்டாண்டிங், ஐ எம் தட் விமன். ஷீ கிளியர்லி வெண்ட் அண்ட் touched the face of a boy and said, you didn't shave it in the morning. I'm sorry to tell you, you have to shave your face and you have to go to the market. Otherwise, you're not encouraged. Now you tell me, this is sexual harassment or not? Sexual harassment, நான் சொல்றேன் இல்லைன்னு, கன்சர்ன் இல்லைங்கிறதுல நீங்க சொல்றீங்க. என்ன அப்படின்னா, சார் நான் கொஞ்சம் நீங்க ஷேவ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியும். See, under work, which comes at certain signs of sexual harassment இருக்கு. Sexual harassment na என்னன்னு இருக்கு. This is required to work in a company. Basics. நீங்க இந்த ட்ரெஸ் கோட் தான் யூஸ் பண்ணணும்னா இதை தான் யூஸ் பண்ணணும். நீங்க இந்த ஃபுட்வேர் தான் யூஸ் பண்ணணும்னா அதை தான் போடணும். நீங்க எத்தனை மணிக்கு வரணும்னா வந்து தான் ஆகணும். It is all work related issues. So the boy, she said,
I'm sorry, I have to test you. She has immediately apologized. So did this come? எல்லாத்தையும் sexual harassment பார்க்க கூடாது. Please understand. It is related to work and she is testing with the person if the person is ready or not externally, whether he is following the instruction or not. So this doesn't come under sexual harassment. Please understand. Peer pressure, workload, target, deadlines, இதெல்லாம் work பண்ணும்போது, instructions இதெல்லாம் work பண்ணும்போது, if you take everything into sexual harassment, you cannot work and you cannot step out of the home. வீட்டை விட்டு பொம்பளைங்க வெளியிலே வர முடியாது. If everything is coming under sexual harassment நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, you'll not have healthy relationship at work. எல்லாரும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து தான் டெட்லைன்ஸும் டியூரேஷன்ஸும். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் விச் ஐ கேன் சே. Okay, like this. Please differentiate between the work, compliment, harassment, peer pressure, workload, and the sexual harassment. The final only sexual harassment. So please understand that. Okay. And aggrieved women யாரா இருக்கணும்னா, see, third gender can also complain. Now, அவங்கள தமிழ்ல வந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம். முன்னாடிலாம் எப்படி சொல்லிட்டு இருந்தோம் அவங்கள? தேர்ட் ஜெண்டர்னு சொல்றது இல்லை. தமிழ்ல நம்ம எல்லாம் சொல்லுவோம் சகாஸ் வீசே, அரவா நரவாணி, இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா தமிழ்ல. அதுக்கப்புறம் இன்னும் கூட நிறைய சொல்லுவோம். இன்னும் வந்து திருநங்கை இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா, திருநம்பி. Okay, they are also included as a citizen and they have been given Aadhaar card, ration card. So third gender, though they are vulnerable, they cannot complain in this sexual harassment. Please understand. That is also included as a third gender. இப்பெல்லாம் நீங்க applications பார்க்கும்போது ஆண் பெண் மட்டும் இருக்கிறது கிடையாது, மூன்றாம் பாலினம்னு ஒண்ணு இருக்கும். So they are included as citizens. They have given identification by the government of India. ஸோ அதனால மூன்றாம் பாலினத்தினர்கள் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. பட் ஒரு ஆர்கனைசேஷன்ல அதுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்கு, 2019 ஆக்ட் ஃபார் தேர்ட் ஜெண்டர்னு இருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிலயோ அந்த ஆர்கனைசேஷன்லயோ அவங்களையும் வேலைக்கு சேர்த்துக்கலாம். இப்பெல்லாம் நிறைய பேர் படிச்சுட்டாங்க, அவங்களுமே வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க, அவங்களும் அவங்க ஒர்க் பண்றாங்கன்னா, மெடிக்கலி இஃப் தே ஆர், திஸ் இஸ் ஃபார் த கமிட்டி ஐ அம் சேயிங், மெடிக்கலி இஃப் தே ஆர் சர்டிஃபைட் ஆஸ் எ விமன், transformed themselves from a man to a woman, and medically if they are certified as a woman, they can complain, you can take the complaint. But அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருக்க அப்பாயின்மெண்ட்லயே அப்படின்னு நம்ம பார்க்கணும். பார்த்துட்டு அப்புறமா தான் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ தே ஆர் ஆல்சோ எலிஜிபிள், பட் இஃப் நாட் ப்ரூவன், யூ cannot take the complaint and you cannot give the complaint. Okay, for one example I'll tell you. இன்க்ளூசிவ்னு சொல்லுவோம். Diversity, DEI is emerging now. Diversity, equality and inclusiveness. Inclusivenessனா அவர்களையும் உள்ளடக்கிய, சேர்த்தன்னு சொல்லுவோம், இன்க்ளூசிவ். இப்போ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அமேசான். நீங்க நிறைய நம்ம திங்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்றோம். அமேசான் ஒரு கம்பெனி இருக்குல்ல, திஸ் அமேசான் ஹாஸ் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த தேர்ட் ஜெண்டர். அவங்களுக்கு பாலிசியே இருக்கு. அதை எப்படி இன்க்ளூட் பண்ணாங்க? அவங்களை எப்படி இன்க்ளூட் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இவங்களையும் படிச்சுட்டு நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட வருது, குவாலிஃபைடா இருக்காங்க, தே ஆர் ரெடி டு ஒர்க். அப்படிங்கறதுனால நார்மலா இருக்க நம்ம எல்லாரையும் ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுனால they conducted a meeting and they conveyed that they are going to give opportunity for the third gender. And then they gave a separate place, exclusive place, the department for them to work inside the company, so that they are preparing the other people to get along with them. அந்த மாதிரி அவங்க கூட மூவ் பண்றதுக்காக தனி ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே தனி ஸ்பேஸா இருந்துச்சு. அவங்களோட ஒர்க் பண்ற ஸ்பேஸ் தனி, அவங்களோட ரெஸ்ட் ரூம் தனி, டைனிங் தனி, எல்லாமே தனியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இன்க்ளூசிவ், டைவர்சிட்டி முதல்ல கொண்டு வந்தது. ஈக்குவாலிட்டி, அவங்க எல்லாரும் கேட்ல எல்லாரும் ஒன்னாதான் வந்தாங்க. அண்ட் இன்க்ளூசிவ்னஸ் இஸ், இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாரும் வந்து கொஞ்சம் அவங்கள வெல்கம் பண்றது. யூஸ்வலா அவங்க கிட்ட எப்படி மூவ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்க கிட்ட என்ன கொஸ்டின் கேட்கலான்னு தெரியாது, கேட்கக்கூடாத கொஸ்டின்லாம் கேட்போம். We do not know. That is why they had a exclusive place to work, separate place, work place கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு they have into the dining space. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாரும் ரொம்ப சகஜமா பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒர்க் ஸ்பேஸ்லயும் அவங்கள கொண்டு வந்து நடுவுல அவங்களும் இருந்தாங்க. எல்லாரும் காமனா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் த ரெஸ்ட் ரூம்ஸ் வேர் செப்பரேட்.
And then slowly the restrooms they started using. This is called diversity, equality and inclusive, which is emerging in the industry now. ஸோ இதுக்கு மேலே குவாலிஃபைடாக இருந்து மெடிக்கலியும் ப்ரூவ் ஆகி ஒரு ஆர்கனைசேஷனில் இஃப் தே ஆர் கிவிங் த மேனேஜ்மெண்ட் இஸ் டிசைடிங் டு கிவ் தெம் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அவங்களையும் வெல்கம் பண்ணலாம், அவங்க கூடயும் ஒர்க் பண்ண வேண்டிய சான்சஸ் நம்மளுக்கும் வரும். வந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதெல்லாம் நடக்கலாம். அவங்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்க விமன் மெடிக்கலி ப்ரூவ் ஆயிருந்துச்சுன்னா தே கேன் கிவ் தி கம்ப்ளைண்ட். திஸ் இஸ் த மெசேஜ் ஐ எம் ட்ரைங் டு சே. ஓகே, விச் ஆர் ஆல் த பிளேசஸ் எங்கெல்லாம் நடக்கும்? நோ விமன் ஷால் பி சப்ஜெக்டட் டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னென்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இல்லைன்னா சர்க்கம்ஸ்டன்சஸ் சூழ்நிலைகள்ல நடக்கும், எந்தெந்த சூழ்நிலைகள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளிசிட் அப்படின்னா என்ன? நேராகவோ மறைமுகமாகவோ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைரக்டா நம்ம ஒரு பர்சன் நம்ம நடந்து போறோம், ஒருத்தங்க வேணும்னே இடிக்கிறாங்கன்னா அது டைரக்ட். ஓகே, இடிக்கிறதே இல்லை, எங்கிருந்தோ கண்ணை மட்டும் அடிக்கிறாங்க, இன்டைரக்ட். அது உங்களை மட்டும் பார்த்து கண் அடிக்கிறதோ இல்லைன்னா ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுக்கறதோ இல்லைன்னா ஒரு எப்படி ஏதாவது சிம்பிள்ஸ்லாம் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம், அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்கன்னா இட்ஸ் கால்டு இன்டைரக்ட். ஐ செட் ஐ வில் பி ஸ்ட்ரெயிட் டு யுவர் ஃபேஸ். நான் நிறைய சொல்லுவேன்னு சொல்லிட்டேன், அதை தான் நான் சொல்றேன். ஓகே ஓகே, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் இதை தான் அப்போ கேட்டோம் நம்ம. நீ இந்த வேலையை நீ பண்ணி கொடுத்த அப்படின்னாக்கா டெஃபினெட்லி நான் உன் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், உன்னை சீனியராக ஆக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, பவர் இருக்குது, இதெல்லாம் சொல்லி உங்ககிட்ட கேட்குறாங்க. ப்ரிஃபரன்ஷியல் முன்னுரிமை கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்கன்னா திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அண்ட் தென் தே சே உங்களை மனசு கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லைன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி. இப்போ ரொம்ப காமனாக இருக்கிற எல்லாரும் சொல்ற வேர்ட் என்னது? ஈவன் த யங்ஸ்டர்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் சேயிங் டிப்ரெஷன். டிப்ரெஷனுக்கு மீனிங் என்னப்பா? ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாமா, டிப்ரெஷன் சொல்லலாமா? அதுவே தெரியல அவங்களுக்கு. அந்த டிப்ரெஷன், ஆமாண்ட டிப்ரெஷன் மேம்னு சொல்றது பயங்கர ஃபேஷன் இப்போ. ஆக்சுவலி டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னா உங்களை அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி இருக்கணும், நீங்க மெடிக்கலி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கணும், அதுக்கு பேர் தான் டிப்ரெஷன். நீங்க டேப்லெட்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கோ போனீங்கன்னா தான் டிப்ரெஷன்லேருந்து வெளியில வர முடியும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன், புதிய சுச்சுவேஷன்ல நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தெரியலன்னா கன்ஃபியூஷன் அதுக்கு பேரு. ஓகே, அதனால எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னா அதுக்கு பேரு ஸ்ட்ரெஸ். அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னால மீண்டே வர முடியலன்னா தான் டிப்ரெஷன். நீங்க எப்போ உங்களுக்கு மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதோ அப்பதான் டிப்ரெஷன் அது. ஸோ பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்ட் வித் சோ மெனி திங்ஸ். அண்ட் அதெல்லாம் காமன் கன்ஃபியூசபிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, டே டு டே லைஃப்ல மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல உங்களுக்கு எதாவது உங்களுடைய அப்பியரன்ஸை பத்தியோ இல்லைன்னா உனக்கெல்லாம் யாரு வேலை கொடுத்தாங்க, நீ எல்லாம் அன்ஃபிட்டு, லாயக்கே இல்லை இந்த வேலைக்கு, இந்த மாதிரிலாம் எதையாவது உங்களை சொல்றாங்க அப்படின்னா அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாக்கா தட் இஸ் கால்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, பிரசன்ட் ஆர் ஃபியூச்சர், நீ என்ன பகைச்சுக்கிட்டா இங்கிருந்து வெளியவே போக முடியாது. நீ எங்க வேலை பார்த்தாலும் எனக்கு தகவல் வந்துடும், நான் தான் அதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி யாராவது சொல்றாங்க அப்படின்னா ப்ளீஸ் டெல் தெம் சார், தெரிஞ்சு சொல்றீங்களா தெரியாம சொல்றீங்களான்னு தெரியல, இதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும்னு சொல்லியிருக்காங்க, இனிமே சொல்லாதீங்க சார், கையெழுத்து போடுறீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏன்னா சொல்லிட்டா பெட்டர். See the law says அவங்களுக்கு தெரியலனாலும் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுது. முதல்ல நீங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா நீங்க இதை தெரியப்படுத்தினீங்களான்னு தான் கமிட்டி கேட்கும் உங்களை. Did you voice? நீங்க இதை எனக்கு ஐ ஆம் நாட் கம்ஃபர்டபிள்ங்கிறத சொன்னீங்களா? திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ஐ ஹேவ் த ரைட்ஸ் டு கம்ப்ளைண்ட்டுங்கிறத சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ யூ கேன் டெல் தெம் தட் திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, ஹாஸ்டைல் அன்பிளசன்ட் ஒர்க் என்வாயன்மெண்ட் ஃபார் ஹர். எதெல்லாம் ஹாஸ்டைல்னு எடுத்துக்க முடியும்னா உங்களுக்கு விரும்பத்தகாத எந்த சொல்லோ செயலோ சூழ்நிலையோ அவங்க ஏற்படுத்துறாங்கன்னா அதுக்கு பேர் ஹாஸ்டைல் ஒர்க் என்வாயன்மெண்ட். ஓகே, நவ் ஐ டோன்ட் நோ you have seen this or not. I will tell you, office romance is very common, correct? Office romance is common. Office romance na enna theriyuma? Okay, நான் ரொம்ப பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொமான்ஸ்னா என்னன்னு தெரியும், மூவில வரும். ஓகே, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் மேரிடா இருந்தா. நீங்க அன்மேரிடா இருந்தானா ஆஃபீஸ் ரொமான்ஸ் ரொம்ப காமன்.
ஓகே, தமிழ்ல ஒரு மூவி இருக்கு, அது என்ன மூவி? யங்ஸ்டர்ஸ் நீங்க யாராவது சொல்லுங்க. கமல்ஹாசன் வில் பி த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அண்ட் பிரகாஷ் ராஜ் வில் பி த டீன் ஆஃப் த கேம்பஸ். யா, அந்த வசூல்ராஜா எம்பிபிஎஸ்ல இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆடிட்டோரியம்ல எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க, டீன் கிளாஸ் எடுப்பாரு. அப்ப அவர் வந்து என்ன சொல்வாரு, நீ இதே மாதிரி கொஸ்டின் இருப்பா, அவர் கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாரு. எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ஒருவேளை இந்த மாதிரி வந்து யாராவது வந்து வாயில நுர தப்பிக்கணும் வந்தா நீங்க அட்மிஷன் போடுவீங்களா இல்ல ஃபார்மை ஃபில் பண்ண சொல்வீங்களா? இதான் அவரோட கொஸ்டின். எமர்ஜென்சின்னு அட்மிஷன் கொடுப்பீங்களா இல்ல அப்பவும் நீங்க ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவீங்களாங்கிறதா அவரோட கொஸ்டின். அவர் கொஸ்டின் நியாயமானதுதான். ஆனா ஒரு நாள் கேட்டா 2 நாள் கேட்டா பரவாயில்ல. அந்த டீன் பயங்கர டிஸ்டர்ப்ட் ஆயிட்டாரு. ஏன்னா கொஸ்டின் கேட்கறத மட்டும்தான் நான் வந்து ஏலக்கைவன் வரும். ஏலக்கைவன் இல்ல, ஏக்கலைவன். அவர் அப்படி சொல்றதுதான், நான் வந்து ஏலக்கைவன் மாதிரி நான் கேட்டுக்கினே தான் இருப்பேன் அப்படிம்பாரு. அப்படி அவர் கொஸ்டின் கேட்கறதுனால he is so disturbed and he says that if you are not moving out of this auditorium I will not continue my session னு சொல்லி நான் அப்படியே ஸ்டாப் பண்றேன்னுவாரு. அப்ப எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க, ராஜா ப்ளீஸ் நீ கொஞ்சம் போயிட வெளியே, டீன் சொல்றாருல கொஞ்சம் வெளியே போயிட, இவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. அழகா இறங்கி வருவாரு. இதுதான் ரொம்ப நோட்டபிள் சீன். அது அங்கிருந்து இறங்கி வரும்போது 2 பேர் உட்கார்ந்து பயங்கர க்ளோஸா பேசிட்டே இருப்பாங்க. அவர் கையில வேர்க்கடலை வச்சிருப்பாரு. அவர் எடுத்துட்டு வந்து அங்க வைப்பாரு. வச்சுட்டு இந்த உன் கடலையோட சேர்த்து இந்த கடலையும் போடுவாரு. Did you notice that scene? 2 people are romancing in the, see it is a very common in institutions we are seeing. Yeah, being a visiting faculty I am vouching it every day. Ma'am, are we not seeing all these things in the campus which is uncommon before pandemic? Post pandemic it has become very very common. The students are clearly கடலை போட்டுட்டு தான் இருக்கான். Okay, that is very common. But in case if you are seeing like this, any 2 people romancing in the place where you are working, you are learning, you are a research student, you are a contract labor, if you are seeing, if it disturbs you, if it will automatically disturb you. ஏன்னா ஒண்ணு நமக்கு அமைக்கலைன்னு இருக்கலாம், இல்ல இதை விட பெட்டரா அமைஞ்சிருக்கேன்னு இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ரீசன் தெரியாது, என்ன ரீசன் சொல்லி எதனால இங்க வந்து இவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருந்ததுன்னா this is also called hostile work environment. எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது because this is a working space, this is not allowed here. This is the place for working, not for romancing. நீ ரொமான்ஸ் பண்றதுக்காக உன்னை இங்க நாங்க கூப்பிடல, இங்க இல்லவும் இல்லை, இந்த பிளேஸ் அதுக்கு இல்லவும் இல்லை, எனக்கு அது கம்ஃபர்டபுளா படல. as per law you are against the law and you cannot behave in this campus or in this premises which is not encouraged. So I am going to give a complaint and கூப்பிட்டு சொல்லுங்க. If you happen to see, that is called, உங்களுக்கு தான் நடக்கணும்னு இல்லை, உங்க கண்ணால பார்த்தா கூட you can complain because it is disturbing, it is hostile work environment, so you can complain. இல்ல சார், இனிமே தான் சொல்ல போறேன் சார். Sexual harassment, work pressure is different. Yeah சார், அது கமிட்டி டைமை வேஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம வரும்போது சம் ஆஃப் த கம்ப்ளைண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டா இல்லையான்றதை தெளிவாக சொல்லிடுறோம். இங்க இதுக்குள்ள ஏதாவது வந்ததுன்னா மட்டும்தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, அதர்வைஸ் கிரீவன்ஸ், அது பேரு ஃபேன் மாடல்னா அதுக்கு பேரு கிரீவன்ஸ், லைட் எரியலைன்னா அதுக்கு பேரு கிரீவன்ஸ். ஓகே, வேற ஏதாவது இருக்குன்னா அது என்ன இடத்துல வருது இருக்கு, அதுக்கப்புறமா தான் அந்த கிரவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வெதர் திஸ் ஃபால்ஸ் அண்டர் திஸ் கிரவுண்ட் ஆர் நாட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, எதை கம்ப்ளைண்டா எல்லாத்தையுமே சொல்லணும். கம்ப்ளைண்ட் சொல்லணும்னா 80 பேஜஸ் நோட் புக் கொடுத்தா நீங்க எல்லாருமே ஃபில் பண்ணிடுவோம். ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் எழுதிட்டே போகலாம். அது பர்சனலா இருக்கலாம், ப்ரொஃபஷனலா இருக்கலாம், எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் வேணா எழுத முடியும். பட் do we have to give the complaint or we have to get the redressal? அதை சொல்யூஷன் கொண்டு வரணுமா, அதுக்கு ஆப்ஷன் இருக்கா இல்லையா, இல்ல அதை நம்ம கம்ப்ளைண்டா மாத்தணுமா, கிரிவன்ஸா இல்லையா, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ த டெட்லைன்ஸ், டியூரேஷன், சில பேர் வந்து திருப்பி திருப்பி கேட்கறத கூட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக நினச்சிக்கிறாங்க. சி தட் இஸ் ஒர்க் ப்ரெஷர். நீங்கள் நான் எல்லாருமே வந்து டெட்லைனில் ஒர்க் பண்ணுறோம். ஓகே, இன்னைக்கு முடிக்கணும்னா இன்னைக்கு இந்த டார்கெட் முடிச்சு தான் ஆகணும், இன்னைக்கு இந்த லெட்டர் போகணும்னா போய் தான் ஆகணும்.
இன்னைக்கு இந்த ரிப்போர்ட் அனுப்பணும்னா அனுப்பிதான் ஆகணும். அதுக்கு வந்து சீனியர்ஸோ இல்லைன்னா வந்து உங்களோட அகாடமிக்லியோ இல்லைன்னா வந்து அஃபீஷியல்ஸோ வந்து கேட்கும்போது that doesn't come under sexual harassment. Please understand. இதையெல்லாம் ஒரு செக்ஷுவல் we have received complaints ma'am. இது எல்லாமே கம்ப்ளைண்டா கொண்டு வந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் காம்ப்ளிமெண்ட், வாட் இஸ் ஹராஸ்மெண்ட், வாட் இஸ் ஒர்க் ப்ரெஷர், வாட் ஆர் டெட்லைன்ஸ் அண்ட் த டியூரேஷன்ஸ், வாட் இஸ் த சர்க்கம்ஸ்டன்ஸ் வி ஆர் ஒர்க்கிங் அண்ட் விச் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு புரிஞ்சுக்கணும். இதை ஒரு டூலா யாராவது உபயோகப்படுத்துறாங்க. மேபி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விமன் ஈவன் தட் கேசஸ் வி ஹவ் சீன். இது ஒரு ஃபேப்ரிகேட்டட்னு சொல்லுவோம், சோடிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா வந்து இதுக்காக கிரியேட் பண்றது, அந்த மாதிரி மாஃபிங் பண்றது, இதெல்லாமும் பண்ணியிருக்காங்க. அனுப்பாமலே அனுப்புறது, ஹேக்கிங் பண்றது மொபைல்ல, அதுல இருந்து மெசேஜ் அனுப்புறது, அவங்க அனுப்பிச்சா மாதிரியே அனுப்புறது, இதெல்லாம் பண்ணுனா see please understand the power of committee is so enormous, exorbitant, you can't even imagine. The committee's power is vested with the civil court. The committee people are so powerful. If they are asking you to surrender your mobile, you have to surrender the mobile. If they are asking you to keep your laptop on the table for the inquiry, you have to keep it. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கமிட்டி. எதுக்காக இதை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள இல்லைன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள எல்லா இடத்துலையும் எதுக்காக வைக்கணும் அப்படின்னாக்கா, நம்மளோட பிரச்சனைகளை நம்மளே தீர்த்துக்கணும். மாடிஃபைடு பிஹேவியர்னு சொல்லுவோம், அந்த நடத்தையில் மாற்றம், அந்த மாற்றத்தை கொண்டு வரதுக்கு உண்டான ஒரு முயற்சி இந்த கமிட்டி கொடுக்கும், வாய்ப்பு கொடுக்கும். ஸோ இட் இஸ் நாட் ஹியர் டு பனிஷ் த பீப்புள். தெரியாம பிஹேவ் ஆயிட்டு இல்லைன்னா வந்து இதெல்லாம் எனக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னே தெரியாது. நான் செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஐயோ ஆல் த டேஸ் ஜஸ்ட் லைக் தட் வி வர் பாசிங் கமெண்ட்ஸ், எங்களுக்கு இது தெரியாது. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் இன் கமெண்டிங் ஆர் நோ ஈவன் டிஸ்கஸிங் த ஃபியூ திங்ஸ் வித் விமன். இது தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தெர் இஸ் அ தின் லைன் டிஃபரன்ஸ் வந்து கிரீவன்ஸ் எது வரும், டிசிப்ளினரியில் எது வரும், ஹராஸ்மெண்ட்ல எது வரும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல எது வரும், அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் யூ கேன் கிவ் கம்ப்ளைண்ட். இஃப் யூ ஆர் கன்ஃபியூஸ்ட் எனஃப், ப்ளீஸ் டாக் டு த பீப்புள். கமிட்டி பீப்புள் கூட பேசுங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்திருக்கு, ஐ ஃபீல் இட் இஸ் டிஸ்டர்பிங் மீ, யூ டெல் மீ வெதர் திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆர் நாட். டாக் டு த பீப்புள், தே வில் கைட் யூ. டிசிப்ளினரி ஆக்ஷன்னாக்கா தே வில் கைட் யூ டு கான்டாக்ட் தட் பர்சன். எங்க போய் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்ன்றத they can guide you. So we have to understand the difference. Okay, humiliating treatment likely to affect her. இது வந்து எப்படின்னாக்கா உங்களோட ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது, மென்டல் ட்ராமான்னு சொல்லுவோம். ரொம்ப வந்து உங்களோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை பத்தியோ, உங்களோட கேஸ்ட்டை பத்தியோ, இல்லைன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் பத்தியோ, இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப உங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஹியூமிலியேட்டிங்கா ரொம்ப நெருடலாக இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னாக்கா, அது எக்ஸ்டர்னல் இன்டர்னல் குவாலிஃபிகேஷன் எது ரிலேட்டடா இருந்தாலுமே comes under sexual harassment. Please tell them, sir, இதுக்கு மேல இது அலௌடு கிடையாது. It's a complaints we are following. The committee is in place. We have a policy. This comes under sexual harassment. Please don't talk to me like this. Tell them. And then if they are continuing, you go and give a complaint. So that you have a very strong evidence that this is not the first time, this is the second time. I gave them the opportunity. They didn't change. I'm coming to complain. So அப்படிதான் நம்ம அதை கொண்டு போகணுமே தவிர எடுத்ததுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஓகே, எதெல்லாம் நான் வெர்பல்ல எதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாருங்க. ஒரு பர்சனை மேல இருந்து கீழே பார்க்க கூடாது அப்படிங்கிறாங்க. பார்க்கறதுல கூட ஒரு விஷயம் இருக்கு. எப்படி பார்க்கறாங்கன்றது எவ்ரிஒன் நோஸ், கரெக்ட்? பார்க்கறது எப்படி பார்க்கறாங்க, குறுகுறுன்னு பார்க்க கூடாது, அதைத்தான் சொல்றது. No, you can some people know they used to measure the person from head to toe. பார்க்கறதுலே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்திருக்கு, நான் கூட அந்த காப்பி கிடைக்குமான்னு பார்த்தேன், நான் கிடைக்கல. ஸ்டாக்கிங்னு சொல்லுவோம், ஆனால் ஒரு 20 செகண்டுக்கு மேலே ஒரு பர்சனை உத்து பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ 20 செகண்டுக்கு முன்னாடி பார்த்தா ஓகேவா? யா, அந்த மாதிரி அது ஒரு காப்பி இருக்குமான்னு பார்த்தா there is no judgment like that. ஒரு ஜட்மெண்ட்டும் அந்த மாதிரி இல்லை. ஸோ அது இன்டர்னலா அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஒரு 20 செகண்டுக்கு மேல ஒரு ஆளை பார்க்காதேன்னு சொன்னாரு. அப்ப 20 செகண்டுக்குள்ள பார்த்தா ஓகேவான்னு நான் கேட்கிறேன். ஓகே, ஹெட் டு டோ பார்க்க கூடாது. ஓகே, ஹெட் டு டோ பார்க்கலாம், அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்க என்ன வேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. தட் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். பட் த வே யூ லுக் அட் தி அதர் பர்சன், இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாருங்க,
ஸ்டாரிங் அட் சம் ஒன், பிளாக்கிங் த பர்சன்ஸ் பாத், நெக்ஸ்ட் ஒன் இருக்குல்ல, இந்த 4ஐயும் தெரிஞ்சிருந்ததுன்னா இதை ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எவ்ரி டைம் நான் யூஸ் டு சே, இந்த டைரக்டர் மணிரத்னம்க்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்கணும் இதை. இல்ல ஏன் சொல்லுங்க? அந்த ஒரு பிலிம் இருந்துச்சுல்ல, அது என்ன படம்? ஸ்நேகிதனை அலைப்பாயுதே. அந்த அலைப்பாயுதேல எனக்கு நீ இப்ப பதில் சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு பிளாக் பண்றாரு பர்சன். ஏன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்யா? பண்ணக்கூடாது. யூ கேனாட் பிளாக் எ பர்சன். சில பேர் சொல்லுவாங்க, பதில் சொல்ல போறியா இல்லையா, இப்ப நீ சொல்லிட்டு போ, see my legs, no, இது அவங்க பவுண்டரியா, இதுக்கு மேல தாண்டக்கூடாது, சொல்லிட்டு போ, பதில் சொல்ல போறியா இல்லையா, எனக்கு பதில் சொல்வியா இல்லையா, இப்பெல்லாம் கேட்டாங்கன்னா, தம்பி நீ ரொம்ப மாட்ட போற, இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு லா சொல்லியிருக்குப்பா, நான் சொல்லலை, ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இது தெரிஞ்சிருந்தா பாதி காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபாலோவே பண்ணியிருக்க மாட்டான் பொம்பளை பசங்களை. ஃபாலோயிங் பர்சன்ஸ்னா அதுவும் பண்ண முடியாது. அண்ட் தென் த இன்ட்ரெஸ்டிங் ஒன் இஸ் கிவிங் பர்சனல் கிஃப்ட்ஸ். வெரி நைஸ். டிபார்ட்மெண்ட்லேருந்தோ ஹையர் அஃபீஷியல் எல்லாரும் முன்னாடியும் கொடுத்தாலோ, காமனாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலும் இட் இஸ் அக்செப்டட். Please do not give or receive any personal compliments or gifts in the form of gifts. கொடுக்க கூடாது. Yeah. Which one? அது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் தான். அது அவங்க எடுத்துக்கல, அது ஒர்க் பிளேஸும் இல்லைல்ல. சரி, அது வந்து கமிட்டிக்கு நாங்கள் வந்து சொல்லுவோம், வித் கன்சென்ட்டா வித்தவுட் கன்சென்ட். வித் கன்சென்ட் இது இன்னும் உங்களுக்குமே சொல்லுவேன், சொல்றேன் நான். ஓகே, ஒர்க் பிளேஸ்ன்னு வந்ததுன்னா தான் அவங்க அந்த இது இந்த ஆக்டே வந்து ஒர்க் பிளேஸ்ல மட்டும்தான். அது வந்து காமன் பிளேஸ்ல நடக்குது. ஸோ உங்களோட பர்சனல் தான் அது. சரி, தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த சீன் வச்சிருக்க மாட்டாருங்கிறதா என்னோட இன்டென்ஷன். ஓகே, அப்ப இது அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். ஓகே, டிஸ்பிளேயிங் செக்ஷுவலி சஜஸ்டிவ் விஷுவல்ஸ் அப்படின்னா, சஜஸ்டிவ் விஷுவல்ஸ் உங்க கண்ணில் படுற மாதிரி அவங்களோட பிளேஸ்லயோ பேக்ரவுண்ட்லயோ போர்ட்லயோ ஏதாவது ரொம்ப டிஃப்ரெண்டான போஸ்டர்ஸ். இன்னும் நிறைய பேர் எனக்கும் இந்த மாதிரி போஸ்டர்ஸ்லாம் வைக்கணும்னு ஆசை இல்லை, ஆனா நான் எப்படி போஸ்டர் வச்சிருக்கேன்னா, அப்சல்யூட்லி ஐ ஹேவ் நோ ப்ராப்ளம் இன் ஷோயிங் இட் யூ. இமேஜஸ்லாம் இருக்கு. பவுட் இருக்கு, பவுட், இதுக்கு பேர் பவுட். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் வச்சிருந்தா கூப்பிட்டு சொல்லிடணும், ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க, திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். இது பார்க்கவே கன்றாவியா இருக்கு, இது எதுக்கு இங்க? ஒருவேளை சாரும் மேடம் இருந்தாங்கன்னா அவங்க ரூம்லயே வச்சிருந்திருக்கலாம் அதை. ஓகே, ஸோ ஈவன் இமேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப டிஸ்டர்பிங்காலோ இல்லைன்னா வந்து ரொம்ப ஆப்வியஸா இருந்துச்சுன்னா திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஓகே, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் நான் சொன்னேன், அதான் such as winking. இன்னும் ஒன்று இருக்கு, ஃபார் த மென் எஸ்பெஷலி ஐ எம் சேயிங், லிக்கிங் லிப்ஸ். வின்டர்ல எல்லாரும் பண்ணுவோம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எப்பெல்லாம் வந்து thirsty feeling, தாகமா இருக்கோ அப்பெல்லாம் see sir is doing. It is contagious, sir is doing. thirsty. சார் அது எல்லா மென்னுக்கும் தெரியும், அது எப்படி எங்க சிக்னல் கொடுக்கணும்னு எல்லாம். யா ப்ளீஸ், திஸ் இஸ் கால்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். யாராவது உங்களோட அதுக்காக அதை தான் நாங்கள் அதுக்கு தான் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொன்னது. சி, thirsty ஃபீலுக்கும் அந்த இன்ட்யூஷன் வந்து தெரியும். டெஃபினெட்லி தட் இன்ஸ்டிங்க்ட் வில் டெல் யூ. இன்ஸ்டிங்க்ட் வில் டெல் யூ. ஓகே, அது வந்து தர்ஸ்டிக்காக பண்றீங்களா இல்லை எப்படி அவங்க வந்து பிஹேவ் பண்றாங்க, என்ன சுச்சுவேஷன்ல, சர்க்கம்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தண்ணி கொடுத்துருங்க முதல்ல. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வாட்டர் பாட்டில் கொடுங்க, அதுக்கப்புறமும் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுதுன்னா, சார் ப்ளீஸ் திஸ் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல், பிரிங் தெம் டு த பிரசன்ட்.
ஒருவேளை ஒரு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எமோஷன்ல இருந்தா கூட let us bring them to the normal condition and tell them that this comes under sexual harassment, let me not complain you sir, அதை சொல்லிடலாம் நம்ம. ஓகே, see that is why I'm saying சில சமயம் that emotion will pop up அப்படிங்கும்போது கண்ட்ரோல் இருக்காது. அந்த டைம்ல நம்ம அவங்கள கண்ட்ரோல்ல கொண்டு வரதுல ஒன்றும் தப்பு இல்லை, அதனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம், நம்ம சொல்லலாம், தப்பில்லை அதனால. ஓகே, பட் whereas the statistics says 85% of the sexual harassment complaints are only non-verbal. ஏன்னா இப்படி எல்லாம் ட்ரைனிங்கை வச்சு எல்லாரையும் அவேர்னஸ் கொடுத்துட்டதுனால எப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத புதுசா கண்டுபிடிக்கிறான். The committee is breaking the head to find the evidences. எப்படியெல்லாம் பண்றாங்க, எப்படிடா இப்படி நூதனமா பண்றீங்க. One case I will tell you. ஒரு மேல் வந்து ஃபீமேல் ஒரு மேலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கேட்குறோம் நம்ம, எதுக்காக இப்படி பண்ணீங்க. See, everyone in the office, I am not bothered, but I am bothered only about this girl. ஏன் உனக்கு எதுக்கு இவ்வளோ பாதரேஷன், இந்த பொண்ணு பேர்ல உனக்கு எதுக்குப்பா இவ்வளோ அப்படின்னா, see nobody is disturbing like her. ஏன் ஒன்னு அவ என்னப்பா டிஸ்டர்ப் பண்ணா, every day she is wearing jasmine and coming and working with me ma'am. தமிழ் கல்ச்சர்ல நம்ம வெள்ளிக்கிழமைனா பெரிய புடவையா கட்டணும், இம்மா பெரிய பொட்டு வைக்கணும், இவ்வளோ பூ வேற வச்சுக்கிட்டு வரணும், வெள்ளிக்கிழமை விசேஷம் அதெல்லாம், which is not under etiquette. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்ல வரவே வராது. பூ கிடையாது, ஆங்க்லெட்ஸ் கிடையாது, இதெல்லாம் ப்ரொஃபஷனல். எதுக்காக ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ என்ன மேடம் பூவெல்லாம் வச்சுட்டு வரக்கூடாதுன்னு என்ன வந்து ஒரு இந்த ப்ளூ காலர் ஒயிட் காலர் எல்லாருக்குமே நம்ம செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாஷ் ட்ரைனிங் பண்றோம். அப்போ ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, அப்போ என்ன மேடம் வெள்ளிக்கிழமை பூ வச்சுக்கணும் வரதெல்லாம் ஒரு தப்பா? அவன் அப்படிதான் பாப்பான்றதுக்கு நான் என்ன வீட்டுக்கார் இருக்கிறாரு பூ வச்சுக்கணும் வராமல் இருக்க முடியுமா? திஸ் இஸ் ஹவு ஷி ஆஸ்க்ட் மீ. ஐ செட், உன்னை யாரும் பூ வச்சுட்டு வரக்கூடாதுன்னு சொல்லலாமா? பூ வச்சா பல பேருக்கு பல விதமா தோணுதுங்கிறத தான் நான் உனக்கு தகவல் சொல்றேன்னு. கரெக்ட் தானே? அண்ட் மிஸ்கன்செப்ஷன் எங்க இருக்குன்னா, எல்லா மூவிலையும் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஐ பி ஸ்ட்ரைட் டு யுவர் ஃபேஸ், எல்லா மூவிலையும் என்ன காமிச்சிருக்கான், ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சாதான் வெட்டிங் பீப்புள் லைஃபே ஸ்டார்ட் பண்ண முடியும். They decorate with the jasmine flower. What is the relevancy between jasmine flower and the situation depends upon the person. So this person is saying every day she is wearing jasmine flower and she is coming to office and which stimulates my emotion. What will you say? Okay, another one person I'll tell you. Everyone is coming to office, nobody is disturbing like this girl because she is wearing a sleeveless jacket every day. Please understand, we are not talking about the dress code. We are talking about the emotions. And we never touch the dress code. And we never wanted to have an argument on dress code, what you are wearing, this is how you should wear. No, our intention is not that. Our intention is please be aware. Please be safe. Because it is only an emotion. Please understand it. There is only a thin line difference. ரொம்ப thin line தான். அந்த வந்து எப்போ வந்து எதனால ஸ்டிமுலின்னு சொல்லுவோம், தூண்டப்படுதல். எதனால், எந்த விஷயத்தினால, எந்த பொருள்னால, எதனால இவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத நிறைய பார்த்துட்டதுனால தான் we are saying all these things. So there are reasons, there are stimulus, you do not know which is the stimuli for which man. So please be safe. That is what our intention is. Okay, this is called extended workplace. Extended workplace innaka maybe a pickup or a drop or an excursion or a டீம்ஸ் டே அவுட். நீங்கள் ஒரு நாள் வந்து அஃபீஷியலாக உங்களை டேக் கேர் பண்ணி உங்களை எங்கேயாவது அனுப்புகிறாங்க, ஆஃபீஸ் வண்டிலேயோ கேப்லேயோ நீங்கள் போகிறீங்க வரீங்க, ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா கூட இட்ஸ் கால்டு எக்ஸ்டெண்டட் ஒர்க் பிளேஸ். அந்த இடத்துல ஏதாவது நடந்துச்சு, நீங்கள் போயிருக்கிற இடத்துல ஏதாவது நடக்கு, இப்போ நீங்கள் ரிசர்ச் ஸ்காலர் டு ப்ரெசென்ட் த பேப்பர், யூ ஆர் கோயிங் டு சம் அதர் இன்ஸ்டிடியூஷன் ஆர் சம் அதர் கேம்பஸ். இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு யூ, வேர் ஷுட் யூ கோ அண்ட் கம்ப்ளைண்ட்? ஓகே, நீங்கள் வேற ஏதோ அஃபீஷியலாக போயிருக்கீங்க, ஒரு அஃபீஷியலை மீட் பண்ணுறதுக்கு போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு டெபுடேஷனில் அங்கே அமைச்சிருக்காங்க, எப்போ யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? தேர் யூ ஹேவ் டு கம்ப்ளைண்ட் பிகாஸ் யூ ஆர் ரெப்ரசென்டிங் யுவர் ஆர்கனைசேஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் தேர். த ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் தேர் அண்ட் தென் யூ ஹேவ் டு இன்டிமேட் யுவர் கமிட்டி ஆல்சோ. நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். பட் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இஃப் சம்திங் ஹேப்பன்ஸ் டு யூ. ஓகே, ஸோ
இந்த transportation provide பண்ணா from the time you board in and the last minute you are getting down, until then there is the responsibility lies with the employer. Okay, zero tolerance, we are moving towards zero tolerance. So இந்த மாதிரி ரெகுலர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் இந்த மாதிரி அட்டென்ட் பண்ணுறதுனாலையும் கண்டக்ட் பண்ணுறான்னு மட்டும்தான் we can work on this. இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா எராடிகேட் பண்ண முடியும், இல்லைன்னா ஓவர் கம் பண்ண முடியும். ஒன்று நடக்காம பார்க்கலாம், இல்லை நடந்துச்சுன்னா எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிக்கிறதுன்றதை பண்ணலாம், இன்னொருத்தருக்கு நடந்தா கைட் பண்ணலாம், இல்லை இது நடக்காம இருக்கிறதுக்கு ரெகுலரா இந்த மாதிரி அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும். இட் இஸ் அ மேண்டேட்டரி ப்ராசஸ், தட்ஸ் வை வி ஆர் டூயிங். ஓகே, அது கம்ப்ளைண்ட்ஸ், அது மேண்டேட்டரி, ட்ரைனிங் அவர்ஸை இன்க்ளூட் பண்ணணும், ரிப்போர்ட் நம்ம சப்மிட் பண்ணணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ this is a mandatory process what we are doing. So can we see the visual? That person is not here. Okay. SH2. So you are ready? Another visual? Okay, but adula captions varum, English la varum. I think sir can follow, I think you all can follow. The people who can speak Bengali, you can follow. பட் த கேப்ஷன்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் டெஃபினட்டாக புரிஞ்சுக்க முடியும். லாங்குவேஜ் வேணுன்றது கூட இல்லை, நல்லா தெரியும். Signature, yes. তুমি কিন্তু চাই কমপ্লেন সাথে তো অতটাও খারাপ হয় চাই তো বলছে শুধু কথা বলে ঝামেলা হবে। শুনলে আমি কিভাবে ভুল করা করব? Sexual harassment of women, that's very serious. অন্যদিকে প্রতিবাদ না করলে আমরাও সমান্ত রাখি। সহকর্মী, বন্ধু বা সহযাত্রী, আপনি যে কোন না কেন, আপনার সোচ্চার প্রতিবাদ থামিয়ে দিতে পারে নারীর প্রতি অন্যায়। নীরব না থেকে পাশে দাঁড়ান। So when you happen to see anybody is facing this kind of a situation, bold enough to give them the confidence that we can fight against this, or we can ask the person to change their behavior, to make them understand that it is not accepted. And it will always affect their career, future, performance, image. எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் பர்சனாக இருந்தாலும் சரிதான், இல்லை ஒரு நியூ ஃப்ரெஷ் ஜாயினியாக இருந்தாலும், ஃப்ரெஷ் ஜாயினியாக இருந்தால் இன்னும் கஷ்டம். இஃப் திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் த பர்சன், ஹவு ஹி வில் கண்டினியூ இன் தி ஆர்கனைசேஷன். நோ,
If this is going to be for the senior, all these years they would have contributed, that image is going to be spoiled, completely shattered. இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ in case if you happen to see or if you are facing any kind of situation, you should be bold enough to give suggestions to the other person and to guide them. And if you are facing, just go and complain, talk to the people, so that you are bringing to the notice of the to the committee that there is a situation like this, so that we can eradicate or we can give them a chance to a person to change their behavior. தெரியாம கூட ஒருவேளை see it is an emotion, no, by popping up இந்த மாதிரி ஒரு எமோஷன் கொஞ்சம் கண்ட்ரோலா இல்லாம அந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருந்தா கூட we can give them a chance, no, that you are not behaving properly and it has bring to our notice, they brought to our notice, we are giving you a chance to change yourself. Please change yourself. If you are not changing, the committee will take actions. And it is going to, there are 7 recommendations which are given, including the removal of the person. Okay, you call it as punishments in general law, but in POSH Act, we say it as recommendations. We don't punish, but it is a punishment. Removal of a person is also included. We have given removal. Yeah, after this, based on this ground, they can also give employer, because ஏன்னா continuous behavior அந்த மாதிரி இருந்தது, சேஞ்ச் பண்ணிக்கல அப்படின்னா the employer can give a complaint. ஒரு கம்பெனியே இவங்க பேர்ல எங்களுக்கு வந்து நாங்க சான்ஸ் கொடுத்து கூட இவர் அவரை மாத்திக்கல, திருந்தல, அப்ப நாங்க வந்து இதை கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஏன்னா இந்த பர்சனால இன்னொரு பர்சன் அஃபெக்ட் ஆகக்கூடாதுங்கிற ஒரு நல்ல கன்சர்ன்ல they can give complaint. So this is how it works and it is very dangerous. Okay, these are all the harassments available for your information. Okay, discrimination na என்னன்னு தெரியும். ஓகே, நீ கலரா இருக்கல, நீ கருப்பா இருக்க, நீ வெள்ளையா இருக்க, எப்படி வேணா இருக்கலாம், அது ஹைட்டா இல்ல, நீ வந்து ரொம்ப பின்னாடி ஒரு ரூரல் பிளேஸ்ல இந்த மாதிரி எது பேசினாலும் டிஸ்கிரிமினேட்டரி தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்கனாலும் அதுவும் பர்சனலா சொல்லும் போது எப்படி இருக்கேன்னா ரொம்ப பர்சனலா. See, we always say it is suggested not to discuss all your personal informations with anyone in the organization. ஒரு 8 மணி நேரம் ஒர்க் பண்ண போறோம், ஆனா இந்த பிளேஸ்ல கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சோம்னா நிறைய விஷயம் சொல்லவே கூடாது. உங்களை பத்தி அவங்க அவ்வளவு தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. எங்க வந்து ஸ்வீட் டர்ன்ஸ் இன்டு சார்னு சொல்லுவோம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பட் அது எப்போ வந்து அது டிஃப்ரெண்டா அது ஃபிளிப் சைடா மாறுங்கிறது தெரியாது. ஏன்னா அதனாலதான் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஷேர் எனி ஆஃப் யுவர் பர்சனல் டீப் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் எனி ஒன். தட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். வி ஆல்வேஸ் சே தட். ஓகே, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆஃபீஸுக்குள்ள. ஆஃபீஸ்க்கு அப்புறமா நீ யாரோ நான் யாரோ. Why should we have the friendship or the relationship? It's okay. If it is emergency, you can call them. Okay, அதுவும் இருக்கு அதெல்லாமே. ஸோ இவ்வளோ இருக்கு. ரிட்டாலியேஷன் ஹராஸ்மெண்ட்னா என்ன? இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட இதுல வந்து டாபு இருக்கு, மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அந்த பொண்ணு அப்படிதாங்க இல்ல, ரிட்டாலியேஷன். அப்போ இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால என்ன பண்ணுவாங்க, நிறைய ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க, உங்களை இல் ட்ரீட் பண்றது. ஓகே, உங்களோட ப்ரமோஷனும் இருக்காது, டிமோஷனும் இருக்காது, ஆனா வேலையும் இருக்காது அங்க. They don't give you opportunity, they don't give no discrimination. All these comes under sexual harassment. Okay, sexual harassmentங்கிறது டைரக்டா இருந்தா கூட quid pro quo. What is that? தமிழ்ல அழகா சொல்லலாம், பண்டமாற்று முறை, பார்ட்டர் சிஸ்டம். ஓகே, இன்னும் தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், உன்னை கொடு என்னை தருவேன். Do you understand? Okay, barter system, you know, exchange of things. Okay, when you give me this, I'll give you that. If you are sparing time for me, I'll give you promotion, I'll give you preference. Okay, and if you spend time with me, exactly, date polam, something like that, the personal time, favoring, all this quid pro quo. And third party harassment inside the campus or in the organization, if I talk to you or if I do only, you are giving complaint. No, I can hire a person to threaten you outside the campus. Third party harassment. அப்ப நீ யார் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுப்ப?
But in case if you have a suspect that this person would have done this, you can give a complaint in his name, that he has done a third party harassment outside the organization, and I am giving the complaint in his name, and I doubt and I suspect that this person would have definitely done this, and because of this, what is the reason? You have to genuinely write the reason. And no complaint is received verbally. Every complaint you have to give in writing. Okay, and then what is the remedy or the solution? Redressal is revive, update, and conduct training programs or workshops like this to sensitize people and to create awareness so that people are aware of the sexual harassment behavior. Okay, what is available? Okay, what is a she box? Na கேட்டிருந்தேன் அந்த questionnaire கேட்டிருந்தேன் she box na என்னன்னு. Online complaint box which is available electronically by Government of India. Okay, Ministry of WCD, Ministry of Women and Child Development ன்னு சொல்லுவோம். இது அவைலபிளா இருக்கு. ஓகே, இது உங்களுக்கா யாருக்கு? எல்லாருக்குமா? எல்லா விமனுக்கும் தான். பட் அது யாரை எஸ்பெஷலி யூஸ் பண்ணலாம்னா, இஃப் யூ ஹாவ் அ கமிட்டி, யூ கேனாட் ஜஸ்ட் லைக் தட் கோ அண்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட் இன் ஆன்லைன்ல. ஈவன் நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கூட கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க முடியாது. In case if you are facing any kind of such kind of a situations, you have to talk to the committee and you have to give a complaint in writing to the committee only. Even in IPC ki pona kuda, they will ask you a question, why don't you have a committee? And the committee irukku ungalku theriyalana, that is your ignorance. Okay, please understand, please go and check the website, who are all the committee members. That is why recently it is emphasized through the Supreme Court judgment, verdict, after listening to the case which happened in Goa University, that July 24th was the last date to upload all the committee members and the anti-harassment policy of any organization in the website. It is emphasized. And another one is also there, the recent one, that is for the committee, we will discuss tomorrow. So எல்லாருடைய டீடைல்ஸும் அதில் வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அதை போய் பார்த்துட்டு கான்டாக்ட் நம்பர் இருக்கும், நீங்கள் அதில் கான்டாக்ட் பண்ணலாம். திஸ் ஷீ பாக்ஸ், இன்கேஸ் இஃப் யுவர் மெய்ட்ஸ் ஆர் நாட் ஹேவிங் இனஃப் நாலேஜ் டு கம்ப்ளைண்ட், 10 பேருக்கு கீழே, அதுவும் வீட்டில் வேலை செய்கிறவங்க 10 பேருக்கு கீழே சின்ன சின்ன என்ஜிஓஸ் இருக்குது, அவங்கெல்லாம் வந்து எல்சி வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் போய், ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது, ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இல்லைன்னா ஒரு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். பட் ஐசி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐசி கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நீங்கள் அங்கே போனாலும் இட் வில் பி ரூட்டட் டு த இன்டர்னல் கமிட்டி ஒன்லி. ஓகே, ஐ வில் டெல் யூ another கேஸ், இக்னரன்ஸ் ஆஃப் த கமிட்டி. அந்த கமிட்டி இருக்கிறது தெரியாது, அதனால போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த கமிட்டியை பப்ளிசைஸ் பண்ணி ப்ராபகேட் பண்ணி போஸ்டர்ஸ் இல்லைங்கிறதுனால தே attracted the penalty. The organization attracted the penalty. They paid the penalty. So it is the responsibility of the committee to publicize and propagate. That is why they are doing all these initiatives. So she box is available and you can help the people. நமக்கு இல்லை, ஆர்கனைசேஷனில் இருக்கீங்க, கமிட்டி இருக்குன்னா அங்கே தான் கொடுக்கணும், ஐபிசியில் போய் கொடுக்க முடியாது. அண்ட் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இல்லைன்னா எவ்வளோ நாளைக்குள்ளே கொடுக்கலாம் இன்கேஸ். ஓகே, தட் இஸ் வேர் ஐ காட் மை சர்டிஃபிகேஷன்ஸ். எவ்வளோ நாளைக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா 90 days ஆஃப் த இன்சிடென்ட்டுக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஏதாவது உங்களுக்கு யாருக்கு வேணால் நீங்கள் போய் சொல்லலாம், நீங்கள் சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் யார்கிட்ட வேணால் ஷேர் பண்ணலாம். 90 days, அதாவது ரிப்பீட்டடாக நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் பிஹேவ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உங்ககிட்ட போய் சொல்கிறீங்க திஸ் இஸ் நாட் ரைட்னு சொல்லி, பட் செகண்ட் டைமும் பிஹேவ் பண்ணுறாங்க, தேர்ட் டைமும் நீங்கள் வார்ன் பண்ண அப்புறமும் பிஹேவ் பண்ணுறாங்கன்னா இமீடியட்லி யூ கேன் கோ அண்ட் கிவ் அ கம்ப்ளைண்ட். ஆனால் லாஸ்ட் இன்சிடென்ட்லேருந்து 90 daysக்குள்ளே கம்ப்ளைண்ட்டை வந்து கமிட்டி கிட்ட கொடுக்கணும். 90 daysக்கு அப்புறமா நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னா ஈவன் ஐபிசி வில் நாட் டேக் த கம்ப்ளைண்ட். போலீஸ் ஸ்டேஷனில் கூட எடுத்துக்க மாட்டாங்க, அது ரூட் பண்ணுறது இங்கே தான் ரூட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கனைசேஷனுக்குள்ளே எது நடந்தாலும் இட் இஸ் லைக் அ லோவர் கோர்ட். நீங்கள் உங்களுக்குள்ளேயே உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா அந்த பர்சனுடைய பிஹேவியரை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு கமிட்டி வில் கிவ் அ சான்ஸ்.
ஸோ உங்களுக்குள்ள நீங்க சால்வ் பண்ணிக்கணும், அதுக்கு சொல்யூஷன் கொண்டு வரணுங்கிறதுனால தான் there is a committee available to help the people, not to penalize the people. Please understand. Even the committee will give, ஒருவேளை அவருக்கு சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுதுன்னா அப்படியும் கொடுத்துருக்கோம் மேம். சைக்கலாஜிக்கல் அசிஸ்டன்ஸ் ஒரு கேஸ்ல தேவைப்பட்டது. We gave a recommendation that he needs a medical assistance with a psychological treatment and 90 days of leave is granted. Apart from all your eligibility leaves and the allowances, 90 days with the pay that women can avail. ஒரு மேனுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் தேவைப்பட்டது, ரெஸ்பாண்டன்ட்னு சொல்லுவோம். கம்ப்ளைண்ட் யார் பேர்ல வந்திருக்கோ அந்த மேனுக்கு ரெஸ்பாண்டன்ட்னு பேரு. அவருக்கு சைக்கலாஜிக்கலா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப்ல எல்லாத்துலயும் அவர் பயங்கர ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தாரு. So we gave him the suggestion that he has to undergo the psychological counseling. So that is also available. There are only 7 recommendations available, including the counseling. Social work. ஒருவேளை அப்பாலஜி, ஃபர்ஸ்ட் இஸ் த அப்பாலஜி. ஓகே, மன்னிப்புன்னு யார் கேட்குறாங்களோ டெஃபினட்டா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி தேர் டு மேக் தம் கம்ஃபர்டபுள். ஓகே, த ஃபர்ஸ்ட் இஸ் அப்பாலஜி. த செகண்ட் ரிட்டன் அப்பாலஜி. எதுவுமே வேர்பலா கிடையாது, எல்லாமே ரிட்டன் தான். And you have to include the statement that in case if I behave next time, the committee has got all the rights to take actions against me under this ground. அப்படின்னு எழுதி வாங்கிட்டு தான் விடுவோம். So you are committing yourself that you will not behave next time, and in case if I behave, you have all the rights to take action against me. So they are committing themselves. In the mari there are recommendations in case if the service rules are available. Every organization has got a service rule, and the service rule align panna madiri da we give even demotion, removal, suspension, and then suspension is also suspension, and then withholding one level of promotion is also eligible, is under the recommendations of the committee. Ivlo irukku adula. So it will spoil the career of a person, of any man. So before giving a complaint, I request all the women to think about whether this comes under sexual harassment or not. ஒரு பர்சனுடைய லைஃப், கெரியர் இருக்கு அதுல. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு பிடிக்கலங்கிற நிறைய கேசஸ்ல இப்படி இருக்கு. பிகாஸ் ஆஃப் ஹேவிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தெம். ஒர்க்ல நான் கம்ஃபர்டபுளா இல்லை. சி மோஸ்ட் ஆஃப் த பிரைவேட்ல அதெல்லாம் பாசிபிள், இங்க அதெல்லாம் பாசிபிள் கூட கிடையாது. யூ cannot leave the job and go, right? Privately it is possible. People keep changing the companies because they don't like the bosses. It is possible in the private organization, but not here. Okay, so adanala discomfort irukna, why don't you go and talk to the people? Why don't you tell them that they forgot? That is why the law says keep emphasizing the people. Periodically conduct these kind of awareness training programs. ஏன்னா people are tend to forget. நேத்து சாப்பிட்டதே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது, முந்தா நேத்து நடந்தது நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பிஹேவியர்லாம் கம்ஸ் அண்டர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு நிறைய பேர் மறந்துருவாங்க. அது ஞாபகத்துல ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்கிறதுனால தான் ரெகுலர் இன்டர்வெல்ஸ்ல இந்த மாதிரி அவேர்னஸ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணணும்னு லா இஸ் எம்பசைசிங். ஓகே, ஐ எம் டன் வித் மை செஷன். எனி questions, you are welcome. Thank you. Yeah. CC. They should report it. Is there any instruction or any rule with regard to More than 10? No, more than 10, you should have a committee, and you have a committee. It is the ignorance of the person, and they wantedly or purposely, if they are going and giving it to the, purposely if they are giving, we can give them the warning. We can give them the warning, and we can explain it to the LC that because of the personal vengeance or the revenge or the jealous, they are coming and giving the complaint. They will revert, sir. They will revert. ஏன்னா யூஸ்வலா அந்த மாதிரி எல்சிக்கு போகும்போது, now the recent one, tomorrow we'll be discussing about this. The recent இது சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட் இருக்கு, அதுல ரெக்கமெண்டேஷன் இருக்கு, கைட்லைன் இருக்கு. நாளைக்கு அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். It is going to be more effective
than now. The recent guideline வந்ததுனால இதை விட சீரியஸா இன்னும் வந்து ஸ்ட்ரிஞ்சென்ட்டா வந்து அதை விசிபிளா இன்னும் கொஞ்சம் சீரியஸா பார்க்க போறாங்க அதை. So if the LC is receiving a complaint, it is the responsibility of the LC to understand whether they have a committee or not. Committee இல்லாம ஏன் இந்த ஐபிசிலே கேட்பாங்க. So whoever is the responsible person, they will call and they will say that we have received a complaint. That is how they have to behave. If they are making it as a chance to something else, that we have to handle. Yes. Yeah. The committee is inquiring. The committee submitting its report. Everything submitted. Case close to an end. It should be the transparent operation, ma'am. No, it is a transparent operation. No, sir, now, no, you have to, when you are giving receiving a complaint and when you are giving it to the people, one copy to the respondent and one copy to the aggrieved woman, you are making it 6 copies. Okay. Yeah. When a complaint is received by the office, we are forwarding to the respective committee. The committee is inquiring and giving its report, and the report is forwarded to the complainant. Whether the individual affected party against whom the complaint was lodged, whether that person has been informed about that. Should be informed, ma'am. Because we are giving the report to headquarters. These are all the complaints received during the period disposed of pending. So unless we come to know, we are the person who are forwarding the complaints. Unless we come to know how we will mention that whether it is disposed of. When you transfer a complaint from your organization to another organization, it becomes their complaint. No, when you are receiving a complaint, when you are conducting, whoever is conducting, ma'am, there should be 6 copies of the letter of complaint to be given to 4 members, the internal 3 and the external member, respondent and the aggrieved women. So 6 copies of the complaint should be given and it should be ready when you are before initiating the investigation. And after even the recommendations, whatever the committee is giving, we have to ask the women. PNJ, we talk about the principle of natural justice. வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கணும். ஒரு ஆணுக்கும் பேசுறதுக்கு உண்டான உரிமையை கொடுக்கணும். அவர் பண்ணவே இல்லைன்னு சொல்லணும்னா கூட அவருக்கு பேசுறதுக்கு உரிமை கொடுக்கணும். அதே மாதிரி அந்த பெண்ணுகிட்டையும் கேட்கணும், நம்ம இதுதான் உனக்கு என்ன தேவைன்னு கேட்கணும். Before initiating the query investigation, you have to ask the women, what do you want, what justice you want, உனக்கு என்ன தேவை அப்படிங்கறத கேட்கணும். how much ன்னு சொல்லுவோம். there are 5W 1H ன்னு சொல்றோம் இல்லையா. 5W and 2H it is actually. how much you are affected because of அது வந்து cognizance of the offense ன்னு சொல்லுவோம். அதன் தன்மை எவ்வளவோ, அது எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம் நம்ம. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ல எதா இருந்தாலும் அந்த விமனுக்கும் தெரியப்படுத்தணும். இந்த ஆக்ஷன் நாங்க எடுத்திருக்கோம், உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்றத ரெஸ்பாண்டன்ட்டுக்கு சொல்ற மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்துருக்கோன்றத அந்த விமனுக்கும் சொல்லணும். யூ நீட் நாட் ஹைட். we don't have to hide. we have to convey to the respondent and to the the aggrieved women also. So recommendations, and the recommendation execute பண்ணிருக்காங்களான்றத ஃபாலோ பண்ண வேண்டியது கமிட்டியோட ஆக்டிவிட்டி. that they have to report. that is within 60 days they have to execute it and they have to communicate. Yes, if they are not happy with the knowledge and the consent of the committee only, they can go for the appeal. நம்ம தான் முதல்ல கேட்குறோமே உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு தானே நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண. ஹியூமானிட்டேரியன் சைடுன்னு ஒன்று இருக்கு மேடம். கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்ணதுனால கம்ப்ளைண்ட் கொடுக்குற பொண்ணு தப்புனாலோ இல்லை ஒரு அந்த ஆண் மேல ரொம்பவே தப்பு இருக்குன்னு நீங்களும் நானும் டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் we are only common person. we are just inquiring and we are putting everything into the place. correct. yeah. கவுன்சிலிங், அதாவது கன்சிலேஷன் சொல்றோம். கன்சிலேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள். இல்ல வந்து அவர் வந்து இல்ல நான் பண்ணது தப்பு தான், எனக்கு இதுக்கு மேல ஆக்ஷன்லாம் எடுக்காதீங்கன்னு சொல்லி
கமிட்டி கிட்டயோ இல்ல அந்த விமன் கிட்டயோ கேட்பாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுனால அவர் அப்பாலஜைஸ் பண்ணா போதும் அப்படின்னாக்கா கமிட்டிக்கு முன்னாடி ஒரு ரிட்டன் அப்பாலஜி கொடுத்தாக்கா if they are ready to modify their behavior it is accepted. We don't have to punish them or no the recommendation strong-ஆ கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. depends. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ரிப்பீட்டட் த கமிட்டி ஷுட் மேக் ஷுர். ஒரு கேஸ்ல என்ன நடந்ததுன்னு சொல்றேன். நெட்வொர்க்கே இல்ல, லாங் லீவ்ல போயாச்சு. ரெஸ்பாண்டன்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு ஆண் என்ன பண்ணிட்டாரு, லாங் லீவ், அவர் பேர்ல கம்ப்ளைண்ட் வரப்போகுதுன்னு தெரியும், லாங் லீவ்ல நேட்டிவ்ல போய் உட்காந்துட்டாரு. அந்த நேட்டிவ்ல நெட்வொர்க்கும் கிடையாது, நீங்க ரீச்சும் பண்ண முடியாது, அது எங்கேயோ ரூரல் ஏரியா. த கமிட்டி டுக் த பெயின் டு கோ இன் பர்சன். தட் வி ஹேவ் டு டூ மேம். It is possible and the committee has to do this. அதுதான் சம்மன் இருக்கு சார், பட் அது சம்மன் நீங்க டைரக்டா பண்ண முடியாது. அப்படிதான் சார், நீங்க போலீஸ்க்கே போக முடியாதுங்கிறேன் நான். நம்ம போலீஸ்க்கே போக முடியாது. we are no way connected with ஐபிசிக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை, நம்ம பண்ணவே முடியாது அதை. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா the committee should take the pain to go in person. PNJன்னு சொல்றோம். what is the PNJ? Principle of natural justice. A man should also be given opportunity to voice, right? So அதை நம்ம கேட்காமலே எப்படி நீங்க சம்மன் பண்ண முடியும்? பண்ண முடியாது. So the committee has got more responsibility than the powers. Though the committee is vested with the civil court அப்படின்னு நம்ம பெருமையா சொல்லிக்கலாம். I always say it is not the celebration, no, it is not the position to celebrate, it is the position to discharge the duties. No, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், ஹே நெட்வொர்க் லிங்க்டின்ல, ஹே நெட்வொர்க் ஐ பிகம் திஸ் ஒன் தட் ஒன் அதெல்லாம் போடுவாங்க. பட் நாட் when you are becoming no the internal committee members. அது வந்து ஒரு பொசிஷன் வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு இல்ல. you are shouldering the responsibility of the organization. அந்த கம்பெனியோடைய, அந்த இன்ஸ்டிடியூஷனோடைய, அந்த பிளேஸோடைய லெக்கையும் அதோடைய இதையும் நம்ம வந்து ஷோல்டர் பண்றோம். ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ண முடியாது. இட்ஸ் நாட் அ பொசிஷன் டு செலிப்ரேட், யூ ஹேவ் டு டிஸ்சார்ஜ் த டியூட்டிஸ். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? யாருக்கோ நடந்ததுன்னு கூட கேட்கலாம் நீங்க. Sexual harassment or not? ஒன்னு வந்து போட்டோகிராஃபி நிகழ்வுகள். ரெண்டாவது ரெக்கார்டிங் வாய்ஸ் ரெக்கார்டிங். மூணாவது வந்து காலிங் பரசல். காமன் பிஹேவியர். சார் அதுதான் நானும் சொல்றேன். இல்ல சார், வித்அவுட் நோயிங் இல்ல, வித் கன்சென்ட்டும் நடக்குது, செல்ஃபியும் நடக்குது, அதை வந்து சோஷியல் மீடியாலையும் போட்டுக்கிறாங்க. நாளைக்கு அப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேருக்கும் பிடிக்கல. That is also happening, no? Yeah. Two people are husband and wife. Yeah. Two people are employees at office. Because of some, for example, husband and wife, they have a gift at home, but their wife wants to settle at office. So she complains a sexual harassment complaint. சார், நான் அதை தான் நான் ரொம்ப சர்ட்லா மீன் பண்ணேன், ஆஃபீஸ் ரொமான்ஸ்ன்னு. That's okay, but here, wife complaining against her husband in the way of this. How it will be taken? சார், செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் அது கிரவுண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதுலாம் நம்மளுக்கு கவலை இல்லை சார், நமக்கு கவலை இல்லை. த கமிட்டி வில் டேக் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் த பர்சன். நீங்க கப்புலா, நீங்க வந்து ஃபார் அஸ் யூ ஆர் அன் நோ வி ஆர் எம்ப்ளாயர்ஸ் அண்ட் யூ ஆர் எம்ப்ளாயி. So that if it is happening in the campus, in the organization, the committee will take actions against the person. Yes sir. That is sir, husband and wife என்ற consideration நம்மளுக்கு தேவையில்லை சார். To receive a complaint, only in investigation you will go with all the other factors. If you allow me, I would like to share a personal experience with respect to photography. Please sir. This is a personal experience. இது வந்து என்னோட சொந்த அனுபவம். என்னோட சர்வீஸ்ல வந்து சொந்த அனுபவம். Very good sir. இது வந்து ஆனா ஆரம்பத்துல
அதாவது என் நிறுவனம் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக யாரெல்லாம் அந்த ரோட்ல நின்று ஸ்ட்ரைக் பண்ணாங்க அப்படின்றத நம்ம போட்டாரு. அதுல பெண்களும் அடக்கம். சோ இது நான் வந்து ஒரு பெண்களுடைய போட்டோ, நிறைய பெண்களை போட்டோ எடுத்ததா, நான் போட்டோ பிடிக்கிற மாதிரியே போட்டோ எடுத்து அதையே ப்ரூஃபா வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கரெக்டா தப்பா? This is a case study for you. ரொம்ப வித்தியாசமா you will not get this kind of யாருக்காவது சோ எனக்கு வந்து நான் ஒண்ணே ஒண்ணு தான் சொல்றேன். எனக்கு வந்து ஷோகாஸ் இஷ்யூ பண்றாங்க. எனக்கு என்ன இஷ்யூ பண்றாங்க? என்னோட பிஹேவியருக்கு ஷோகாஸ் இஷ்யூ பண்றாங்க. நான் உங்களுக்கு ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்தேன். ஏன்னா நான் பண்ண போற ஆக்ஷன் வந்து ஐ வாஸ் வெரி ஷுவர் வாட் ஐ அம் டூயிங் இஸ் ரைட் ஆர். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம எந்த விஷயம் பண்ண போறதுக்கு முன்னாடியும் நம்ம சரியா பண்ண போறோமா தப்பா பண்ண போறோமா தெரிஞ்சுட்டு பண்றது ரொம்ப நல்லது. கரெக்ட். இந்த ட்ரைனிங்கோட இதே அதான். மேடமோட மெயின் பாயிண்டே வந்து நம்ம பண்ண போற விஷயங்கள் வந்து தெரிஞ்சோ தெரியாம பண்றது ரைட்டா தப்பானதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து இந்த பயிற்சியோட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமோட. So it says that if somebody photographs you without your consent, it is an offense. Right, madam? Correct. As per law, it is offense. It is wrong. If it is with your consent, okay. Sir, நான் சிரிச்சிட்டு இருக்கும்போது போட்டோ பிடிச்சாங்க. Doesn't mean that நீங்க யாரோட சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்போ போட்டோ பாருங்க, நான் போட்டோ பிடிச்சி சிரிச்சிட்டு இருக்காங்க வேணும்னா இவங்க வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லலாம். பட் யூ கேன் ஆல்வேஸ் சே தட் நான் வேற ஒருத்தவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன், பட் இது என்னோட கன்சென்ட் இல்லாம எடுத்துட்டாங்க. ஸோ சம்படி நீங்க யாரோட ஹஸ்பண்டோட பேசிட்டு நான் சிரிச்சிட்டு அது சைட்லைன் போட்டோ எடுத்து பாருங்க, அந்த போட்டோ எங்கேயாவது போட்டு நீங்க நாளைக்கு கேட்கலாம், ஏன்னா என்னோட பர்மிஷன் இல்லாம என் போட்டோ வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது தப்பு. ரெண்டாவது வந்து பப்ளிக் பிளேஸ்ல போட்டோ பிடிக்கிறது தப்பு. ஆனா இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைக்ல நிற்கும் போது போட்டோ பிடிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா திஸ் ரைட் டு பிரைவசின்னு சொல்லுவாங்க. when right to privacy is infringed, it is an offense. Yeah. But when you quote controversy in a public place, this right to privacy is not applicable to you. Suppose நீங்க ஆபீஸ் உள்ளே தகரா பண்ணிட்டு நான் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஊர்ல நீங்க பாத்துறீங்க டிவில எவ்வளவு லேடிஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்றாங்க, வந்து ஆம்பளை போலீஸே கை பிடிச்சிட்டு போவாங்க. அப்படி பார்க்கணும் ஒரு போலீஸ்காரங்க எவ்வளவு செக்சுவல் ஹராஸ்மென்ட் இருக்கு. So this protection under this act is not available when you quote controversy. இத சொல்றது. Thank you. Yeah, thanks sir. That's a good experience what you have, and we are you are sharing with us. That's a good experience. Yeah. Yes. So நீங்க ஏதாவது ஜகடா அடிக்கிற மாதிரி கல்லடிக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ எடுத்து போடாம அடிக்க சொல்ல முடியாது. That is why we said எது sexual harassment, எதுக்காக ஒர்க் பிளேஸ்ல எதெல்லாம் வரும், என்ன பிஹேவியர், இது பிசிக்கலா வெர்பலா நான் வெர்பலா கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். Okay, any other questions you have? Yes sir. 1 minute sir, I'll go with him first and then I will ask you sir. Yeah, please sir. Yeah.
She can go to appeal to the court. But why the woman is not becoming happy? We have to find out, no? Okay, the woman is given a chance to voice what she wants initially. அப்போ ஏன் அந்த ஸ்டாண்ட் பை மாத்துறாங்க அவங்க? என்ன வேணுங்கிறத சொல்றாங்க. எனக்கு அவர் மன்னிப்பு கேட்டா போதும் அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. நான் இனிமே பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எனக்கு நான் வந்து ஐ எம் நாட் ஹாப்பி, இவங்க எனக்கு வந்து சரியா தீர்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வெளியில போக முடியும்? எஸ். பயஸ்டா இல்லையாங்கிறத நீங்க வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு எக்ஸ்டர்னல் மெம்பரை உள்ள வச்சிருக்காங்க. கமிட்டியில எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 3 பேர் இன்டர்னலா உங்களுக்கு கூடவே ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க. ஐ எம் அன் எக்ஸ்டர்னல் மெம்பர். I am an external member of Anna University. I am an external member of Madras School of Economics and to our organization. I do not know you. Investigation நீங்க யாராவது வந்தீங்கன்னா an external member will also be there. ஸோ இன்டர்னலா இதுக்கு பயந்துட்டு தான் நீங்க வெளியில கொண்டு போய் கொடுக்குறீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட். தெர் இஸ் ஒன் பர்சன் ஹூ இஸ் நாட் நோன் டு எனி ஒன். எனக்கோ உங்களுக்கோ வி ஆர் நாட் நோன் டு ஈச் அதர். தட் இஸ் வை நாட் டு ஹாவ் த கமிட்டி அண்ட் டு பிஹேவ் biased. The external person is appointed by the law. It is mandatory. நான் இங்க பேரோல் கிடையாது, நான் உங்க கூட ஒர்க் பண்ணல, பட் ஐ வில் பி இன் த கமிட்டி ஆஸ் அன் எக்ஸ்டர்னல் மெம்பர் and to make sure that the committee is not biased. I will go only with the law. இதுல சொல்லியிருக்கு, இதுக்கு ஆக்ஷன் இவ்வளவுதான். CSR இருக்கு, நமக்கு சர்வீஸ் ரூல்ஸ் இருக்குன்னா அந்த சர்வீஸ் ரூல்ஸோட அலைன் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்போம். So you don't have to worry about the committee. Even the committee is getting trained, for your information I'm saying, how not to be biased, how you have to investigate, what are the questions you have to ask the ரெஸ்பாண்டன்ட், அவங்களுக்கு எப்படி சான்சஸ் கொடுக்கணும், என்ன கொஸ்டின் கேட்கணும், எப்படி வந்து அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணணும், எல்லாமே கமிட்டி பீப்புள் ஆர் ஆல்சோ அண்டர்கோயிங் ட்ரைனிங். உங்களுக்கு எப்படி பிஹேவியரை சொல்றோமோ அதே மாதிரி அவங்களுக்கு டுமாரோ ஆல்சோ வி ஹாவ் எக்ஸ்க்ளூசிவ் செஷன் ஃபார் த இன்டர்னல் கமிட்டி மெம்பர்ஸ். எல்லாருமே தேர் ஆல் கெட்டிங் ட்ரெயின்ட். இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் பண்றாங்க அது. ஸோ நாட் டு பி பயஸ்ட் ஒன்லி, யூ ஹாவ் the law is prescribing another one external person who is not working outsider as a committee person. So you can believe the committee. And the confidentiality will be maintained, sir. That is the ethics of the committee. They never publicize. Yes, sir. Yeah, correct. எல்லா கண்ட்ரீஸ்லயும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல இருக்கு சார். எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. நமக்கு வந்து போய் the states, in all the states under central government of பாரத்னு நீங்க பாக்குற எல்லா ஸ்டேட்லயும் இது applicable. No state government has got no interference with this act. Information I'm saying, state governmentக்கு எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இதுல கிடையாது. ஸ்டேட்ல ஒரே ஒரு கமிஷன் இருக்கு, சென்ட்ரல்ல ஒரு கமிஷன் இருக்கு. பட் இங்க ஸ்டேட்டுக்குள்ள நடந்துச்சு அப்படின்னாக்கா அவங்க இன்டர்ஃபியர் ஆகி ஒருவேளை இந்த கமிட்டி பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகும், அவ்வளவுதானே தவிர. பட் இதில் வந்து சேஞ்சஸ் பண்ணுறதுக்கோ இது நான் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ண மாட்டேன், இதை நான் வந்து பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன், இல்லைன்னா இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ண மாட்டேன், சென்சிட்டைஸ் பண்ண மாட்டேன்னு எந்த ஆர்கனைசேஷனும் சொல்ல முடியாது. இட் இஸ் அ மேண்டேட்டரி கம்ப்ளைன்ஸ். பாரத்னு இருக்கிற இந்தியா மேப்ல பார்க்குற அத்தனை ஸ்டேட்லையும் இது அப்ளை ஆகணும். எந்த ஸ்டேட்டும் அதில் எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அத்தாரிட்டி இருக்கு எந்த சேஞ்சஸ் பண்றதுக்கும். யூ ஆர் ஒன்லி ஹியர் டு அபைட் பை த லா. கண்டிப்பா மாறுபடும் சார். அதுல கொடுத்துருக்காங்க, இந்த ஆக்ட்ல 7 கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் வந்துரு அப்படின்னாக்கா, இப்போ வாய்ப்பு கொடுத்தா அவங்க மாத்திக்கல, சாக் பண்றதுக்கோ டெர்மினேட் பண்றதுக்கோ, ரிமூவல்னு சொல்லுவோம், இருந்து நீக்கப்படுவார்கள், ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஒரு லெவல் கீழவே தான் வச்சிருப்பாங்க, இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணலாம், இந்த ப்ரொவிஷன்லாம் இருக்கு அதுல. ஸோ நீங்க வந்து ஒரு அந்த பர்சன் வந்து சேஞ்சே பண்ணிக்க
இல்லை நாங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து இவங்க பேரில் கம்ப்ளைண்ட் இருக்கான்னு விசாரிப்பாங்க. நீங்கள் ஒரு ஆள் கொடுக்கறதுனாலலாம் கமிட்டி எல்லாம் ஆக்ஷன் எடுக்காது. ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பின்புலம் இருக்கு, பேக்ரவுண்ட்ல இதுக்கு முன்னாடி இது மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்களா, இவங்க இப்படியே தான் பிஹேவ் பண்றாங்களா, இது மாதிரி எல்லாம் விசாரிப்பாங்க. கமிட்டி நிறைய வேலை பார்க்குது சார். எப்படி சார் நடக்க முடியும்? அதுக்கு தான் எக்ஸ்டர்னல் பர்சனை உட்காத்தி வச்சிருக்காங்க. ஃபேவரிட்ஸுமே அங்க கிடையாது. எக்ஸ்டர்னல் மெம்பர் எதுக்காகனா சொல்லுது, ஒரு 3வது நபர், வேலை பார்க்காத வெளி நபர் இருக்காங்க. யார் வந்து அந்த எக்ஸ்டர்னல் மெம்பர் ஆக முடியும்னு அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணணும். அப்படித்தான் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. மட்டும்தான் பேசுவாங்க. சர்வீஸ் ரூல் இருக்கான்னு கேட்பாங்க. பாஷ்லால என்ன இருக்கு, இந்த 2 மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது எக்ஸ்டர்னல் மெம்பர் தான். ஃபேப்ரிகேட்டட்னு சொல்லுவோம், மலீஷியஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட், தப்பான வந்து சோடிக்கப்பட்டதுன்னு சொன்னோம். முதல்ல சொன்னேன் பாருங்க. அதுக்கு அந்த பெண்ணுக்கும் பனிஷ்மெண்ட். அதை வந்து கமிட்டி கண்டுபிடிப்பாங்க. கமிட்டிக்கு நிறைய வேலை இருக்கு சார். அதனால தான் சொல்றேன், ஜஸ்ட் லைக் தட் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது யாரும். சார் கிரிவன்ஸ்ன்னு இருக்கு சார். அது நீங்க மேலுக்கு நடந்தாலும் ஜெண்டர் நியூட்ரல் பாலிசின்னு நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜெண்டர் நியூட்ரல் தான். இப்ப நமக்கு இருக்கிறதெல்லாம் ஜெண்டர் நியூட்ரல் தானே சார் சுப்பிரமணியம் சார். யூ கேன் ஆல்சோ கிவ் கம்ப்ளைண்ட். யாராவது வந்து ஜெண்டர், ஏன்னா எல்லாருமே இங்க ஒர்க் பண்றோம், எல்லா வயசுலயும் இருக்கும், 2 ஜெண்டரும் இருக்கும், 3rd ஜெண்டர் கூட நம்ம வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ யார் வேணா கம்ப்ளைண்ட், உங்களுக்கு நடக்குது அப்படின்னா நீங்களும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கு தான் ஜெண்டர் நியூட்ரல் பாலிசி. Any other questions? Yes, ma'am. Excuse me, ma'am. No, it's working. Yeah. If a person in a very high position, he's doing something wrong and the entire organization knows about it, but no one is voicing out him. You are voicing, no? So, in case, I'm not telling what's happening here. In case. No, I'm saying, in the situation, in a given situation, if no one is voicing, someone is going to voice. That's what you are going to ask. No, Ah. no one is voicing out. Okay. No one is ready to voice out. Can the committee on its own take up and investigate the matter? No, anyone, if no one is not giving complaint, see, sometimes there are possibilities. யாருமே அப்படி வாய மூடிட்டு இருக்க மாட்டாங்க. யாராவது போய் கொண்டு போய் கொடுப்பாங்க, ஹாஸ்டைல் ஒர்க் என்வென்மெண்ட்ல கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா டிசிப்ளினரியில வேணா சொல்லலாமே தவிர செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் இந்த கமிட்டி ஆக்ஷன் எடுக்காது. HR is there, AO is there, you can give the complaint. இல்ல அவங்க அந்த மாதிரி இருக்குன்னா கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க. அது எல்லாமே ஆர்கனைசேஷன்ல people are there. That is why the senior officials and the people are working on that. That they will do. But this doesn't come under sexual harassment. ஒருவேளை அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்க கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க வேர்பலா. அதுக்கப்புறமா வந்து ஆக்ஷன்ஸ் ரிட்டன்ல வந்தா மட்டும்தான் the committee will take actions. Yes, sir. Yeah. Yes, yes. Correct. Okay. Right. So, what happens if a girl is giving a complaint? நான் அதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன், tabus, misconceptionsன்னு சொன்னேன். கம்ப்ளைண்ட் கொடுத்தா, ஏங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, இவளுக்கு மட்டும்தானா போய் பண்ண போறாங்க, இவகிட்ட மட்டும்தானா பிஹேவ் பண்ண போறாங்க, அந்த மாதிரியும் சொல்லுவாங்க இல்லை? men are always there. அது மாதிரியும் பேசுறவங்க இருக்காங்க. ஒருவேளை அப்படி யாராவது பேசுறாங்க அப்படின்னாலும் you don't have to worry about that. In case if you receive any kind of a behavior, if someone is behaving, please go and register a complaint. மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு நேரில் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹெசிடேஷனாக இருந்துச்சுன்னா மொபைலில் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு, கேன் யூ ப்ளீஸ் கைட் மீ ஆர் சஜஸ்ட் மீ, டு ஐ ஹாவ் டு ரெஜிஸ்டர் அ கம்ப்ளைண்ட்னு கேட்கலாம், பேசலாம். The people are available. But one thing you should understand, this is extra work they are doing, additional responsibility they are doing. Please keep it in mind. The committee people are working and then they are discharging this duty also. So additional responsibility தான் இந்த கமிட்டியில வந்து அவங்க உட்கார்ந்துருக்காங்க for the welfare. It is actually welfare initiative. It is actually welfare initiative for this to create the secured workplace-க்காக தான் இந்த கமிட்டி, இந்த ஆர்கனைசேஷன், இந்த லா வந்து ஒர்க் பண்ணுது. அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நிஜமாவே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டானு திங்க் பண்ணிட்டு இல்லைன்னா எடுத்துக்கிட்டு கொடுக்கலாம்.
ரெண்டாவது குடுக்குறாங்கன்னா அவளுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குது, அவளுக்கிட்ட மட்டும் பிஹேவ் பண்றாங்கன்னா அவ அப்படிதான் இருப்பா, அந்த மாதிரி எல்லாம் கமெண்ட்டும் பண்ணாம இருக்கிறது பெட்டர். இதுக்கு பயந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காதீங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும், என்னோட போயிடுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, கிடையாது. திஸ் வில் கண்டினியூ வித் தி அதர் பர்சன். ஓகே, அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இதை கண்டினியூ ஆகும்போது என்னைக்காவது ஒரு நாள் அந்த பர்சனை பத்தி எகெயின்ஸ்டா வரும்போது அந்த பர்சனுடைய கெரியர் வந்து டெஃபினட்டா லூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த பர்சனுடைய ஒரு பர்சன் கிட்ட பிஹேவ் பண்ணல, கமிட்டி எப்படியெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். பிஹைண்ட் த சீன் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு அப்புறமா அந்த கமிட்டி எவ்வளோ எஃபர்ட் போடுது, எவ்வளோ எஃபர்ட்ஸை வந்து அவங்க வந்து அதர் தேன் தேர் ரெகுலர் ஜாப் ரொட்டீன் வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க டைம்ன்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட் பேச முடியாது. ஓகே, நீங்க ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அந்த பர்சன் தப்புன்னோ, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணு தப்புன்னோ ரெண்டு பேரையும் சொல்ல முடியாது. ஓகே, ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணா உண்மையாவே அந்த மாதிரி பிஹேவியர் தானாங்கிறத, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா, இல்லை இந்த பர்சனை பத்தி இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா, இவங்க இப்படிதான் பண்ணுவாங்களான்னு இவ்வளோ இன்வெஸ்டிகேஷன்ஸ். தட் இஸ் வை ஐ செட் த கமிட்டி இஸ் வெஸ்டட் வித் சிவில் கோர்ட். அவ்வளோ வேலை அந்த கமிட்டி பீப்புள் பண்றாங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுக்கு, எவிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும். அதுக்கப்புறமா தான் த கமிட்டி இஸ் இன்வெஸ்டிகேட்டிங். ஸோ நத்திங் ராங் இன் சிட்டிங் அண்ட் டிஸ்கஸிங் அபவுட் த கம்ப்ளைண்ட். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ஃபால்ஸாக கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். கொடுக்குறவங்க ரெண்டு பேருமே ஒருவேளை வந்து அந்த பிஹேவியர் நடந்திருந்தாலுமே, இஃப் த பர்சன் இஸ் ரெடி டு சேஞ்ச் தெம்செல்ஃப், வி ஹேவ் டு கிவ் தெம் அ சான்ஸ். So that is why these kind of awareness training programs are happening. தெரியாம நடந்திருந்தாலும் அதை வந்து மாத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியா நம்ம எடுத்துக்கலாம். தெரிஞ்சே நடக்குதுன்னா கமிட்டி வில் டேக் ஆக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் த பர்சன். பர்பஸா பண்றாங்க, கண்டினியூஸா இதே பிஹேவியர் தான் இருக்கு, மாத்திக்கவே இல்லை அவங்கள அப்படின்னாக்கா த கமிட்டி வில் டேக் சீரியஸ் ஆக்ஷன்ஸ். ஸோ மிஸ்கான்செப்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால அந்த பொண்ணு ஒரு மாதிரின்னு பேசுறதோ, இல்லை கம்ப்ளைண்ட் அவர் பேர்ல இருக்குன்றதுனால அவர் அந்த மாதிரியான பர்சன் தான்றதோ சாப்பான்னு சொல்லுவோம். அந்த சீல்னு சொல்லுவோம். அந்த சாப்பா பண்றதுங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ குட் ஆட்டிடியூட். ஸோ லெட்ஸ் நாட் டூ தட். பிகாஸ் இந்த மாதிரியெல்லாம் பண்ணோம்னா ஒரு கமிட்டியோட ப்ரொடக்டிவ் டைம் வேஸ்ட் ஆகுது. இட் டேக்ஸ் லாங் டைம். ஒரு கேஸை என்கொயர் பண்றதுக்கு ஹவர்ஸ் டுகெதர் ஆகும். சீக்கிரமா ஒத்துக்கிட்டாங்கன்னா ஓகே, நான் பண்ணது தப்பு தான் ஒரு மேல் வந்து ஓகே, அது ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன். ஐ ஹவ் சீன் மேல் ஹூ ஷெட் தேர் டியர்ஸ் இன் த இன்வெஸ்டிகேஷன். அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, ஒரு விமனை வந்து எப்படி நீங்க வந்து மூவில எப்படி பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. தட் இஸ் வை தேர் இஸ் அன் எக்ஸ்டர்னல் மெம்பர். இன்டர்னலாகவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எப்படி நடந்தது, எங்க நடந்தது, நீங்க வந்து என்னை தொட்டார்னு அப்படின்னு எழுதி கொடுத்தா எங்க தொட்டார்னு கேட்பாங்க. ஃபால்ஸா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நீங்க கேட்டீங்க இல்லையா, ஃபால்ஸா கொடுக்க முடியுமான்னு. எங்க தொட்டார்னு கேட்டா நீங்க எப்படி சொல்வீங்க? யூ ஹேவ் டு டிஸ்கிரைப். நீங்க யோசிச்சு பாருங்க, 3 பேர் உங்களுக்கு யாருன்னே தெரியாது. இட் இஸ் an ocean. இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ல அந்த 3 பேர் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, உட்கார்ந்துருப்பாங்க. 4வது ஒரு நபர் வெளிநபரும் உட்கார்ந்துருக்காங்க. ஓகே, அதை வந்து அந்த ஒரு மேல் முன்னாடியோ ஃபீமேல் முன்னாடியோ சேம் ஜெண்டரா இருந்தா கூட அதை விளக்குறது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி விளக்கும் போது அந்த பர்சன், அந்த மேலுடைய பொசிஷன் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு பாருங்க. அது எவ்வளோ எம்பரேசிங்கா இருக்கும் இல்லையா? ஒரு ஆணுக்கு வந்து 4 பெண்கள் மத்தியில வந்து ஒரு ஆன்சர் பண்றது, கொஸ்டின் கேட்டு ஒரு ஆணை வந்து நான் அழற ஆணை பார்த்திருக்கேன். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல என்னை மாத்திக்கிறேன்னு சொல்லறதுக்கு ரெடி இல்லாம 6 மணி நேரம் உட்கார்ந்துருந்தோம் நாங்க. 6 மணி நேரம், ஒரே ஒரு கேஸ் 6 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் he accepted. I said only one word. I have seen you in a very good position and I wanted to greet you about to retire. அப்ப எவ்வளோ வயசு பாருங்க. நான் அவ்வளோ நல்ல பொசிஷன்ல சாரை பார்த்துருக்கேன். அடுத்தது இவ்வளோ பெரிய பொசிஷன்ல வரும்போது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் சாருக்கு வந்து, நான் வந்து கிரீட் பண்ணி நான் ஒரு பொக்கே கொடுத்து சார்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும். அது எனக்கு ஒரு சான்ஸ் நீங்க கொடுக்கணும்னு சொன்னேன். தென் he started shedding his tears. அப்பதான் அவர் உருகுனாரு. அப்பதான் அவருடைய பொசிஷனும் அவருடைய வயசும் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். ஒரு கமிட்டியில உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ கஷ்டம். இது ஒரு பெரிய ப்ரைடா, ஒரு ப்ரௌட் மொமெண்டா சொல்லறதுக்கு இல்லை. பட் அந்த கமிட்டியில அவ்வளோ வேலை இருக்கு. அவங்க வந்து டீச்சிங்கா இருக்கலாம், நான் டீச்சிங்கா இருக்கலாம், ரிசர்ச்சா இருக்கலாம், ஆர்கனைசேஷன் எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம்
additional responsibilityங்கிறதுனால it takes long time and it is a very difficult situation for a man to answer these kind of questions. ஃபன்னலிங்னு சொல்லுவோம். ஃபன்னலிங்னா எப்படின்னா அப்படியே ஒன்னொன்னா கேட்டுட்டே வந்து கடைசியில் நீங்க வரும்போது ரொம்ப வந்து நீங்க வந்து மூவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இப்படி ஓப்பனா கேட்கறாங்க பாருங்க, எப்படி இப்படி ஓப்பனா பிஹேவ் பண்ணாங்க, அவ்வளவு ஓப்பனா கேட்போம் கொஸ்டின். இல்லைன்னா எங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க வெறும் எழுத்துல கொடுக்கறத மட்டும் வச்சுட்டு, ஒரு பொண்ணு கொடுக்கறத மட்டும் வச்சுட்டு ஒரு மேனை வந்து இப்படிதான் கன்விக்ட் பண்ண முடியாதுல்ல. கரெக்டா இல்லையா? அப்படித்தான் இருப்பாங்க. நாங்க எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும்? எங்களுக்கு நடந்தது உண்மை தெரிஞ்சாதானே நாங்க பேச முடியும் இல்லையா? So the committee will ask. So please be prepared before giving the complaint and before doing any kind of activities. That is the only request. Please let us create and know the ripples. என்ன சொல்றது, இது போய் நிறைய பேர்கிட்ட பேசுங்க. நீங்க போய் நிறைய பேர்கிட்ட இப்போ அட்டென்ட் பண்ணாதவங்க இருந்தா கூட உங்க டிபார்ட்மெண்ட்ல உங்க செக்ஷன்ஸ்ல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் பேசுங்க. இதெல்லாம் இருக்கு, இப்படி எல்லாம் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னு சொல்றாங்க, இதுல இவ்வளோலாம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா, ரெஜிஸ்டர் பண்ணலாமா, ஃபோன் இருக்கான், வெப்சைட் இருக்கான், போய் பாருங்க. யூ கேன் டாக் டு யுவர் ஓன் ஃபேமிலி பீப்புள் கிட்ட கூட நீங்க மென் போய் பேசலாம். உங்களுடைய சிப்ளிங்ஸ், உங்க டாட்டர், உங்க சிஸ்டர்ஸ், இவங்களெல்லாம் நீங்க வேலைக்கு அனுப்புறீங்கன்னா எஸ்ஹெச் கமிட்டி இருக்கா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கமிட்டி இருக்கா, இருக்கு அப்படின்னாக்கா எக்ஸ்டெண்டட் ஒர்க் பிளேஸ் கேப் இருந்தா கூட நீங்க அனுப்பலாம்ல சேஃப்டியா. ஏன்னா தி ஹட்ச் டாக் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஆட் வந்துச்சு தெரியுமா? wherever you go the network follows னு ஒரு டாக் மட்டும் தான். the SH is following you, don't have to worry. எக்ஸ்டெண்டட் ஒர்க் பிளேஸ் தான் பிக்கப்ல கேப்ல கூட ஃபெசிலிட்டி இருக்குல்ல, கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. ஈவன் த கேப் டிரைவர்ஸ் டு பி ட்ரெயின்டு அவங்களுமே. ஸோ தே cannot behave. ஸோ எவ்ரி ஒன் இஸ் அவேர். பட் ஒன் திங் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் என் எமோஷன். எனக்காவது ஒரு நாள் பாப்பா பார்க்கும், அதுக்கு ஒருவேளை நம்ம தான் ஸ்டிமுலி ஆயிட்டோமான்னு யோசிச்சுக்கோங்க, இல்லைன்னா ஓகே. That is my only request. Okay, so I'm done with the session. Thank you for listening me patiently. Thank you, Subramaniam sir. Thank you, administrative officer, the very powerful position of the organization. Thanks for identifying me and giving me this opportunity to associate, sir. My pleasure too, sir. Good afternoon, everybody. I take this opportunity to propose vote of thanks. First of all, I would like to convey my sincere thanks to our director CLRI for organizing this kind of training program and creating awareness amongst our staff members and students and contract employees. And I would like to thank our COA, AO for immediately in a short span of time organizing this training program. And our trainer, Mrs. Rama Haran, has imparted a very good, wonderful session and imparted knowledge about the provisions given in the Act, as well as how it was created, originated. Many of us knows the Act is there, but even it is new for me, who is a Banwari Devi, was a stimuli to create this Act. Thank you so much for your wonderful session, ma'am. Definitely, I would like to convey to all of our employees that we have a link in our CLRI website, CLRI.org, about the sexual harassment complaint, how to launch the complaint, who are all the committee members, what is the procedure, what is the provisions of the Act, everything given in our website, main page under the RTA. Thank you so much for all the participants, and I would like to convey my sincere thanks to all the services department, instrumentation, canteen, photography, ITD, for each and every one. Thank you so much. Let us all rise for national anthem. शुभ आशा